அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு பாக்கல் பயிலரங்கம் ரொம்ப கொஞ்சம் இடையில ஒரு 2-3 கிளாஸ் விட்டுட்டு இப்போ வந்திருக்கோம் மறுபடியும். இந்த பாக்கல் பயிலரங்கம் நிகழ்ச்சி 1122வது நிகழ்ச்சி. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் இலக்கணம்லாம் யாப்பிலக்கணம்லாம் மேடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்க போறாங்கன்னு ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என்ன எடுக்கிறாங்களோ பார்ப்போம். வாங்க மேடம், நீங்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம பாக்கள் பயிலரங்கம் அப்படிங்கிற பகுதியில நம்ம குறள் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா அதையெல்லாம் நாம நம்முடைய கருத்துக்களை வைத்து பாக்கள் எழுதுறதுக்கான தொடக்கம்தான் இது. இதுல நம்ம மையப்படுத்தி எழுத போவது என்ன அப்படின்னா பொங்கல் வாழ்த்துகள். இந்த பொங்கல் வாழ்த்து அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த தடவை எழுதுறோம். நிறைய ஃபார்வர்ட் மெசேஜே எல்லாரும் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நாம அதுல இருந்து சற்று வித்தியாசமாக எதுவாக இருந்தாலும் நம்முடைய சிந்தனையில் தோன்றியதை நாம வாழ்த்துகளாக கொடுக்கும்போது அது உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு வாழ்த்தாக அமையும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நாம இன்னைக்கு இந்த வெண்பா எழுதுவதற்காக முன் வந்திருக்கிறோம். இப்ப நாம அதை தொடங்க போறோம். ஏற்கனவே என்னென்ன அசை பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன். அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறோம் அப்படிங்கிறதுனால நினைவுபடுத்துறேன். குறில் தனித்தோ நெடில் தனித்தோ குறிலும் ஒற்றெழுத்தும் சேர்ந்தோ நெடிலும் ஒற்றெழுத்தும் சேர்ந்தோ வந்தால் அதற்கு நேரசை என்று பெயர் அப்படின்னு ஏற்கனவே நாம சொல்லி இருக்கோம். அதே மாதிரி இரண்டு குறில் இணைந்தோ குறில் நெடில் இணைந்தோ குறிலும் நெடிலும் ஒற்றும் வந்தாலோ இரண்டு குறிலும் ஒற்றும் வந்தாலோ அது நிறையசை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லி எப்படியெல்லாம் அசை பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நாம பிரிக்கக்கூடிய அசைகள் ஈரசை, மூவசை, நாலசை, ஓரசை, ஈற்றசை அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்ப நாம வெண்பா எழுதுவதற்கு என்ன தேவை அப்படின்னா ஈரசை சீர்கள் நமக்கு தேவை. தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம் இந்த 4 ஈரசை சீர்கள் வெண்பாவிலே பயின்று வரலாம். அதே மாதிரி காய்ச்சீர்கள் வரணும். தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய், கூவிளங்காய் அப்படின்னு வரக்கூடிய காய்ச்சீர்கள் மூவசை சீர்கள் வரணும். இது மட்டும்தான் வெண்பாவில வரணும். இதை தவிர வேறு எதுவும் வெண்பாவில வரக்கூடாது அப்படிங்கிறத நாம கொஞ்சம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறமா ஈற்றிலே முடியும் போது அந்த ஈற்று அடி 3 அடியாகத்தான் இருக்கணும். அதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். ஈற்று அடி எப்படி இருக்கணும் அப்படின்னா 3 அடிதான். 3 அடிக்கு குறைவாக இருக்கக்கூடாது, கூடவும் இருக்கக்கூடாது. 3 அடி, 3 சீர்கள் தான் இருக்கணும். ஈற்றடி 3 சீர்கள் தான் இருக்கணும். அதுல அந்த ஈற்று சீர் எப்படி முடியணும் அப்படின்னா ஈற்று சீர் நாள், மலர், காசு, பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாட்டால முடியணும். நாள், மலர், காசு, பிறப்பு. இது எப்படி அப்படின்னா நாள்னா நேர் அப்படின்னு வந்தா நாள்னு முடியும். நிறை அப்படின்னு வந்ததுன்னா மலர் அப்படின்னு முடியும். நேர்பு அதாவது நேர் நேர் வரும்போது அதை நேர் நேர்னு நம்ம எழுத மாட்டோம். ஈற்றுச்சீராக இருக்கின்ற காரணத்தினால அதை நேர்பு அப்படின்னு நம்ம எழுதும்போது அது காசு அப்படின்னு வரும். பிறப்பு அப்படின்னு எழுதும்போது நிறை 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 நேர் வர்றதை தான் நம்ம நிறைபு அப்படின்னு எழுதுவோம். அதுதான் பிறப்பு அப்படின்னு வரும். அப்போ ஈற்றடியில 3 சீர் வரணும். கடைசி சீர் நாள், மலர், காசு, பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் ஏதேனும் ஒன்றனை கொண்டு முடிவதாக இருக்க வேண்டும். இதுதான் நாம நம்முடைய நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நாம வச்சுக்கிட்டு எழுதும் போது இலக்கணம் மாறாமல் வரும். தலை நாம அடுத்தது பார்க்கலாம். முதல்ல அசையை பிரித்து சீரை பிரிச்சு நாம எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தலை எப்படி வரும் அப்படிங்கிறத நாம அடுத்தது பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு நினைவுபடுத்துவதற்காக மாமுன் நிறை வரலாம், விளமுன் நேர் வரலாம்,
காய் முன் நேர் வரலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா இதுதான் வெண்பாவுக்கு, அதாவது தளைகள், இந்த வெண்பாவுக்கு உரிய தளைகளாக இருக்கும் அது அப்படின்னு நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும். இது மட்டும்தான் வரணும். மாமுன் நிறை வரணும், விளமுன் நேர் வரணும், காய் முன் நேர் வரணும். வேற எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம வந்து பொங்கல் வாழ்த்து அப்படின்னு நம்ம வந்து எழுத போறோம் அப்படின்னா முதல்ல அதுக்கான கருத்துகள் என்ன அப்படிங்கிறத நாம எடுக்கணும். பொங்கல் அப்படின்னாலே என்னென்ன நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா எதையெல்லாம் மையப்படுத்தி நாம வந்து பொங்கல் வாழ்த்து எழுதுவோம் அப்படிங்கிறத நம்ம அந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம தொகுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கவிதை எழுதுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ தை மாதம் அப்படிங்கிறது பொங்கல்ல வருது. அப்போ அந்த தை மாதம் என்பது முக்கியம். சூரியனை வணங்குவது அப்படிங்கிறது முதல்ல வருது. அப்ப சூரியன்கிறது முக்கியம். அப்ப அது இல்லாம வேற எதெல்லாம் முக்கியம்? கரும்பு கரும்பு, பால் சர்க்கரை பொங்கல், கரும்பு, சர்க்கரை, சர்க்கரை பொங்கல், வெல்லம், வெல்லம், நெய், நெய், மாட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், மாடு, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே நோட் ஜல்லிக்கட்டு, வந்துருங்க சார். ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு, பொங்கல் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கறது. பகிர்தல், விரட்டு, மஞ்சு விரட்டு, மஞ்சு விரட்டு, நன்றி தெரிவிக்கும் விழா தானே முக்கியமா. அறுவடை திருநாள், நன்றி, நன்றி, உழவு, காணும் பொங்கல், உறவினரை நண்பர்கள், உறவினரை காணுதல், உழவர்கள், வயல், நாற்று, நெல், வயல், நாற்று, நெல், புது ட்ரெஸ் போடுறது, மஞ்சள், புத்தாடைகள், மஞ்சள், இஞ்சி, பால், பானை, பால், பானை, பானை சொல்லிட்டாங்களா? அடுப்பு, பானை, அடுப்பு, விறகடுப்பு, பானை, பால், தயிர், மிளகு, சீரகம், இன்னும் அம்மா, என்னென்ன அது வெண்பொங்கலுக்குமா? நம்ம சக்கரை பொங்கல் தானே வைக்கிறோம். எல்லா பொங்கலும் பண்ணுவோம்ல. 3 பொங்கல் பொங்க மாட்டீங்களா நீங்க அன்னைக்கு? மகிழ்ச்சி மகிழ்ச்சி பொங்குறது, மகிழ்ச்சி பொங்கலாம், ஆனந்தம் பொங்கலாம், இன்பம் பொங்கலாம். நிறைய பேசுறது, ஆ அது அப்புறம் சிறப்பு நிகழ்ச்சிகள், வேற பேசாம என்ன? பேசாம சாமி கும்பிடுறது, பேசாம சாமி கும்பிடுறதா? ஏன் சார்? ரொம்ப கிழத்திட்டு இருக்கிறாரு அவரு. அப்புறம் கேட்டா நான் அதான், அதிகமா தெரியுது, பேசினேன்னு பிரேமம்மா நம்மளதான் சொல்றாங்க, சார சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிரேமம்மா ஏமா சார் நிறுவனர்ப்பா. ஓ, மேடம் கல்யாணி எதுக்கு அவங்கள கூட்டு சேர்த்துக்கிறீங்க? யார? நான் வந்து எடுத்து கொடுத்தேன் என்னென்ன செய்யணும்ன்றதுதான் எடுத்து நியூ ட்ரெஸ் கொடுத்தேன். சொல்லல. சொல்லல நான். புத்தாடை புத்தாடை. சொன்னோம் சார். புத்தாடை ஆ, சொன்னோம். சரி, சரி, சொல்லிட்டேன் சரி, சார். சரி. சார் புத்தாடைன்னா நியூ ட்ரெஸ். பூக்கள் சார், பூக்கள், ம். பூக்கள்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் பூசணி பூசணி. பூ, அந்த பரங்கி பூசணி பூ, பூ. பூசணி பூ. பூன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பூசணி அது- பூ, பரங்கி பூ, பூசணிப்பூ, பரங்கிப்பூ, கோலம் போடுறது மேடம். அப்பதானே பூசணி கோலம் கோலம், வரும். வண்ணங்கள், ம். இன்னும் வாழை எதெல்லாம் இலை, எழுதப்பட்டிருக்கு வாழை சார்? இலை, வாழை இலை, மாயிலை, தோரணங்கள், மேடம் கும்மி வருமா? கும்மி பாட்டு அதுல கும்மி. கும்மி பாட்டு, வரும் கும்மி. சார். கும்மி உண்டு. கும்மி. சார் ஒரே ஒரு நிமிடம். அந்த கல்லூரிக்கு ஒரு பொக்கே கொடுத்தாங்க. நம்ம பொங்கலுக்கு என்னென்ன தேவையோ அது மொத்தத்தையும் பாருங்க. வா. கரும்பு, மக்காச்சோளம், அரிசி, வெல்லம், புல்ல கேழ்வரகு, அரிசி, நெல்லு, அந்த பூ ஒண்ணு பொங்கலுக்கு வச்சு படைப்போம் இல்லையா? அதுதான் எங்க கிடைக்குதுன்னு தெரியாம தேடிட்டு இருக்கேன். குழப்போ, பூலப்பூ. நாங்க வந்து தும்பை பூ வைப்போம். இது மொத்தத்தையும் வச்சு பொக்கேவா வந்து ரெடி பண்ணி இன்னைக்கு வந்து அத தென்பகுதியில வந்து கண்ணுப்பிள்ளை செடின்னு சொல்லுவாங்க. வந்து தெற்கு பகுதியில மதுரை ராமநாதபுரம் கண்ணுப்பிள்ளை அருமை செடி. மேடம், அருமை. அது நல்ல ரொம்ப ஒரு அழகு. உதாரணம்.
ரொம்ப அழகா தயார் நல்ல பண்ணி உதாரணம். மேடம் ரொம்ப அழகு. பட்டிமன்றம். பட்டிமன்றம். ஸ்டீஃபன் சார் இதுதான் வேலம்மாள் ஸ்கூல்ல கொடுத்தாங்க சார். தும்பைப்பூ கூட நாங்க வைப்போம்மா. தும்பைப்பூ. அம்மா பூலப்பூ வேற தும்பப்பூ வேறையம்மா. வேற வேற வேற. தும்பைப்பூ பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறது. அருகம்புல் அருகம்புல். மேடம் 4 வெண்பா வந்தாச்சு இதுல இந்த வார்த்தை இல்லையே. வந்துட்டுதா? எழுதியாச்சா? இல்ல சொல்றேன் வந்துரும்னு. எழுத ஆரம்பிச்சிடலாமா மேடம்? சார் இங்க பாருங்க, இவங்களுக்கு கல்யாணி மேடம்க்கு வேலம்மாள் ஸ்கூல்ல கொடுத்தது இதுதான். கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், எள்ளு மிட்டாய், எள்ளூருண்டன்னு நினைக்கிறேன். அடுத்தது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பிரேமாமான்னா ஏதாவது அவங்களே பண்ணுவாங்கன்னு. நம்ம பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. பொங்கல்னா கோலம் போட மாட்டாங்களா? கோலம் கோலம் சொல்லியாச்சுங்க சார். பாய் வீட்டுல ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருந்தா இங்க கவனிச்சா அப்படிதான். இல்ல கோலம் போட்டி நடந்துச்சு அன்னைக்கு பொங்கல் விழால அபுதாபில. அதான் என்ன ரொம்ப டல்லா பேசுறீங்க? உடம்புக்கு சரியில்லையா? ஆபீஸ்ல சரியான குளிர் சார். ஆபீஸ் டைம். ஓகே. குளிர். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லீவா தானே இருக்கும் சார்? நாளைக்கு தான் நாளை தான் லீவ். இன்னைக்கு ஆபீஸ். சரி ஓகே மேடம், இதெல்லாம் போதும் மேடம். எழுத ஆரம்பிப்போம் மேடம். எழுத ஆரம்பிக்கலாம். முதல்ல நீங்க இதுல வந்து இதுல நான் வந்து ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேன். ஒரே ஒரு கவிதையில ஒரு 2 வரி மாத்திரம் சொல்றேன். 2 வரியா 2 சீரா மேடம்? சீர், 2 சீர். சர்க்கரை பொங்கலும். இன்னைக்கு தலைப்பு ஒற்றுமையா தானே தலைப்பு போட்டிருக்கு. இல்ல அது தவறா போடுது. ஓ நான் அதுக்கு தான் மெயினா வந்தேன். சர்க்கரை பொங்கலும். இப்ப சர்க்கரை பொங்கலும் இது வந்து 2 சீர் கொடுத்திருக்கிறேன். இது வந்து நம்ம பிரிச்சோம் அப்படின்னா சர்க்கரை என்ன வருது சார்? கூ நேர்நிறை கூவிளம். கூவிளம். அடுத்தது பொங்கலும். அதுவும் கூவிளம். கூவிளம். இப்ப இது மட்டும்தான் நான் கொடுத்திருக்கிறேன். ஆமா அமுதாமாவை பின் பண்ணும் சார். அமுதா மேடம் பின் பண்ணா நாராயண் மச்சார் தான். அதான் அவரு தானே வர்றாரு. என்னாச்சு? இப்பமா இது 2 சீர் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சர்க்கரை பொங்கல். பொங்கலும். சர்க்கரை பொங்கலும். இவ்வளவுதான். இந்த வெண்பாவை நீங்க எழுதி முடிச்சிருங்க. இத குறள் வெண்பாவா எழுதினாலும் சரி, இல்ல வெண்பா நேரிசையோ இங்கிலீஷையோ. இருக்கண்ட வர அம்மா கிளாஸ்ல இருக்கேன் மேடம். சர்க்கரை பொங்கலும். என்ன தழை வருதுன்னு சொல்லுங்க மேடம். தழை அப்புறம் பாத்துக்கலாம் சார். நீங்க முதல்ல அசை பிரிச்சு சீர் போட்டுருங்க. மேல பார்த்தாலே தெரியும் விளமுன் நேர் வந்திருக்கு. விளமுன் நேர் வந்ததுன்னா இது இயற்சீர் வெண்டலை. அதுதான் கேட்டேன். இயற்சீர். இயற்சீர். விளமுன் நேர் இயற்சீர் வெண்டலை. மேடம் அடுத்த யாருக்கு வார்த்தை எதனா சொன்னா ஈஸியா இருக்கும்ல? நீங்க எழுதிடுவீங்கல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல. அடுத்த 2 சொல்றேன். வாழை இலையும். அப்படியே சர்க்கரை பொங்கலும் வாழை இலையும். அதான் நான் எழுதுறேன் சார். எழுதுறேன். அடுத்த 2 யாராவது சொல்லலாம். சர்க்கரை பொங்கலும் வாழை வாழை இலையும். வாழை தானே? இலையும். இலையும். வாழை இலையும். இப்ப இங்க வந்து விளம் வந்திருக்கு. விளமுன் நேர். நேர். இது வந்து மா வந்திருக்கு. மா முன் நிறை வந்திருக்கு. ஆமா. அடுத்தது புளிமா. 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 இங்க வந்து இறை நேர். இப்போ மாமுன் நிறை வந்திருக்கு. விளமுன் நேர் வந்திருக்கு. இப்ப இங்க வந்து இயற்சீர் வெண்டலை எல்லாம் இயற்சீர் வெண்டலையா வந்திருக்கு.
இப்ப நம்ம மேடத்தை அடுத்தது கொஞ்சம் பின் பண்றீங்களா? டாக்டர் சரியா அந்த தெரியல சர்க்கரைக்கு எழுத்துக்கள். ஏற்ற மேடம் மாதிரி பின் ஒரு பண்ணிருக்கு சார். மேடம் தான் பின் ஆ, பண்ணிருக்கு. அப்படியா? மேடம் தான் பின் பண்ணிருக்கு. தெரியலையா? மேடம் தெரியலையா? மேடம்லாம் தெரியுது. போர்டு தெரியலையா? ஆமா, போர்டு தெரியல. நீங்க மொபைல் வச்சிருக்கீங்களா என்ன? இல்ல லேப்டாப். இல்ல அவங்க பரவாயில்ல. எழுதுனது கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால ஓகே ஓகே ஓகே. அழிச்சிட்டு வேற எழுதவா சார்? அது இல்ல இருந்தா பரவாயில்லம்மா. இப்ப அடுத்தது நீங்க 3 சீர் எழுதணும் சார். சர்க்கரை ஏற்ப பொங்கல், கொண்டு வாங்க. சர்க்கரை பொங்கல் பெரும் வாழை வாழை இலை எழுதியிருக்கீங்களா? என்ன எழுதியிருக்கீங்க? இலையும் வாழை இலையும் இலையுமா? ம் நானும் அதை எழுதுறேன். வாழை இலையும். அடுத்து என்ன சீர் வர்றதுன்னு யாருன்னா ஒருத்தர் சொன்னா கரெக்டா இருக்கும்ல. சொல்லுங்க. அடுத்த என்ன அசை வரும்? சர்க்கரை நடுவுல டிஸ்டர்பன்ஸ் சார். இந்த பேனா எழுத மாட்டேங்குது. இங்க வேற ஒண்ணு வச்சிருக்கானா? இந்த இது கிடக்கு. எழுதுறேன். சர்க்கரை பொங்கலுமா மேடம்? ஆமா சார். சர்க்கரை சர்க்கரை பொங்கலும் வாழை இலையும். சிவகனி ஒன்னும் சொல்லலையே. மேடம் உங்களை பின்பற்றிட்டு இருக்கேன் மேடம். மஞ்சளும் மேடம் மஞ்சளும் ஒண்ணு சேர்க்கலாமா? சர்க்கரை மஞ்சள் வராது. பொங்கலும் அடுத்தது மஞ்சள் வராது. நிறையில வரணும் சார். நிறை வரணும். நிறை வரணும். இலையும் வந்து புளிமா மாமுன் நிறை வரணும். பானை போட்டுடலாமா மலரும் சோளமும் சார்? பானை பானை வராது. சார் மலரும் நேர் நேர். இல்லம்மா, சோளமும். பானை வந்தா ரெண்டா பிரிப்புமா, நேர் வரும்ல. ஆமா 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 இந்த ஆமா. சர்க்கரைக்கு ஏற்புடையதா சொல்லுங்க பார்க்கலாம். சர்க்கரை பொங்கல். மேடம் சிறப்பு. கதிரவன் ஒளியும் போடுங்க மேடம். கதிரவன் போடுங்க அடுத்தது. அடுத்தது கதிரவன் போடவா? ஆமா, கதிரவன் ஒளியும் அடுத்த வார்த்தை சொல்லிடுங்க. கதிரவன் ஆ, கதிரவன் உதிக்கும். கதிரவன் ஒளியும். வராது வராது வராது. நேர் வரணும். கதிரவன் வந்து புளி கருவிளம் அது. ஆமா. ஆமா, அதனால நேர் தான் வரணும். கதிரவனை காண கண்டும். சர்க்கரை பொங்கலும் வாழை இலையும் கரும்பும் வைத்து ம் கரும்பு போட்டுடலாமா சார்? ம் ம் போடலாம். அது நிறை நேரு. கரும்பும் அப்புறம் வைத்து வராது. அதான் சார் கரும்பு. ஓகே கரும்பும் மஞ்சளும். மஞ்சள் வராது. சார். நிறையில கரும்பு ஆரம்பிக்கணும். சார் இல்ல சார். சர்க்கரையும் பொங்கலும் வாழை இலையும் அருகில் கரும்பை நிறுத்தி அப்படின்னு வேணா பண்ணலாம். அதாவது நிறுத்தி எச்சமா முடியுதேம்மா, முடியலையே அது. இல்லம்மா, நான் இன்னும் அருகில் போட்டேன், அதுக்கப்புறம் கரும்பு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஏதாவது போட்டுக்கோ. போடுங்க போடுங்க போடுங்க. இல்ல அத வந்து நேரிசை வெண்பா ஆக்கணும்னா கூட 4 அடியில ஆக்கிடலாம். ஒண்ணும் கஷ்டம் இல்ல. அப்படியே எழுத வேண்டியதானே தொடர்ந்து. சொல்லுங்க. என்ன நேரிசை ஆக்கிடலாம். மேடம் கதிரவன் காலையும் மேடம் கதிரவன் காலையும் மகிழ்வு சரியா வருதா பாருங்க. கதிரவன் காலையும் காலை பொழுது. கதிரவன் சார் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கூட நீங்க வந்து கனெக்ட் பண்றீங்களா இல்லையா சார்? ஆமா ஆமா கனெக்ட் பண்றோம். கதிரவன் காலையும் மகிழ்வு. சர்க்கரை பொங்கலும் வாழை இலையும். சார் காலையும் வந்து காய்ச்சீர் தேமாங்காய், அது அடுத்தது நேர் தான் ஆரம்பிக்கணும். நேர் தான் வரணும். என்ன சார் எப்படி வருது அசையெல்லாம்?
அந்த நம்ம எழுதி வச்சிருக்கிற பொருள்கள்ல இருந்து ஒண்ணு எடுத்துருங்கம்மா. டக்கு டக்குன்னு அதுல எது சூட்டபிளா வருதுன்னு பார்த்து தூக்கி போடுங்க. அதுல அதுதான் நம்ம முன்கூட்டியே நிறைய எழுதி வச்சோம்ல, அந்த சொல்லுல ஏதாவது சூட்டபிளா இருந்தா எடுத்து இதுல சேர்த்துக்கலாம் நம்ம. சர்க்கரை பொங்கலும் வாழை இலையும் மஞ்சள் 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 வராது வராது. மஞ்சள் வராதா? ஆமா, மாமுன் நிறைதான் சார் வரணும். ஓ, மாமுன் நிறை வரணும் இல்லையா? ஆமா, நீங்க அப்பப்ப அந்த போர்டை பாத்துக்கோங்க. மாமுன் நிறை, விளமுன் நேர், காய்முன் நேர் எழுதி வச்சுக்கோங்க சார். அந்த மூலையில எழுதி வச்சுக்கோங்க. வெளியே வச்சுக்கிட்டேன் மேடம், வெளியே எழுதிட்டீங்கன்னா சரியாயிடும். கதிரவன் காலையும் பானையும் பொங்க. நம்ம குரல் வெண்பா எழுதுறோமா? நம்ம வர்றதை இல்ல 4 அடி கொண்டு வந்துடுறோம். 4 அடி கொண்டு சொல்லுங்க. கதிரவன் காலையும் பானையும் பொங்க. கதிரவன் காலையும். சரி, இப்ப நம்ம இதுலயே இந்த சர்க்கரை பொங்கலும் வாழை இலையும்லயே கரும்பும் கதிரவன் முன் வைத்து அப்படின்னு வச்சுட்டா அப்படி எழுதுங்க. இலக்கணம் போறதுச்சுன்னா சொல்றதெல்லாம் சீருக்குள்ள தலைக்குள்ள அமையணும். ஐயோ, இந்த தலைக்குள்ள போக மாட்டேங்குது சார். கதிரவன் காலையும் பானையும் பொங்க. அதுதாம்மா தமிழ். இந்த தமிழ் இருக்க அப்படிதான் நம்மள பண்ணும். ஆனா நம்ம விட்டுற முடியுமா? ஏமா விட முடியாதுல்ல சார். பானையும் பொங்க. அப்புறம் அம்மா இருங்க, ஒரு 2 minutes டைம் கொடுங்க. சரி. தமிழர் திருநாள். சார் இருங்க சார், நான் இங்கதான் இருக்கேன். அந்த நம்ம எழுதி வச்சிருக்கிற வார்த்தைகளை பிடிங்க சார். அது இல்லாம ஏதாவது விடுபட்டது இருந்தாலும் தூக்கி போட்டுக்கலாம் நம்ம. இது பெரும் பொங்கல் வாழ்த்தா, போகி வாழ்த்தா, மாட்டு பொங்கல் வாழ்த்தா, காணும் பொங்கல் வாழ்த்தா? எது வேணா சொல்லிக்கலாம் மேடம். சர்க்கரை பொங்கலும் வாழை. முதல்ல சர்க்கரை பொங்கல் வந்ததுனால சார் இப்போ அம்மா இந்த மாதிரி சர்க்கரை பொங்கலும் வாழை இலையும் கரும்பும் கதிரவனை நோக்கி படையல் அப்படின்னு வச்சிருக்கேன். அடுத்த சென்டென்ஸுக்கு போவா? இது வரைக்கும் ஒரு சீர் இருக்கு. சீர் இருக்கு. ஆமா சார், இருக்கு சார். அடுத்தது இது வரைக்கும் ஓகேவா? அடுத்தது ஓகே. ஆமா, நம்ம ஏன் பிரிச்சு பார்த்துட்டா தெரியுமா? எழுதுறேன். சார் 3வது லைன் வந்திருக்கேன் மேடம். நான் தமிழர் திருநாள் சிறக்கவே என்றும் சர்க்கரை பொங்கலும் வாழை இலையும் கதிரவன் காலையும் பானையும் பொங்க தமிழர் திருநாள் சிறக்கவே என்றும். ஈற்றடி சொல்லுங்க யாராவது. நானே சொல்லிடுவேன். சொல்லுங்க சார். சர்க்கரை பொங்கலும் உழவர்களை கொண்டாடி அந்த மாதிரி ஏதாவது வரலாம் சார். இந்த 3 லைனை சொல்லிடுறேன். என்ன சொல்லுங்க சார். சர்க்கரை பொங்கலும் வாழை இலையும் கதிரவன் காலையும் பானையும் பொங்க தமிழர் திருநாள் சிறக்கவே என்றும். ஈற்றடியை ஏதோ ஒரு வாழ்த்தோட முடிக்கணும். அதான் உழவர் திருநாள் ஓங்குகன்னு போடுங்க. சரியா வந்ததுன்னா ஓகே. இல்ல சார், நீங்க போட்டுக்கங்க சார். நீங்க தான் சார் இந்த 3வது சென்டென்ஸ் சொன்னீங்க. இல்ல, அந்த திருநாள் 3வது லைன்ல வந்ததுனால அந்த திருநாள் கீழே வர வேண்டாம். ஓகே, வரல. 3வது லைன்ல இருக்குங்க. ஆமா சார், நீங்க சிவகணி சொல்லுங்கப்பா. சிவகணி, we are waiting.
சிவகனி இருக்காங்களா? அவங்கதான் ஏதோ சொல்ல கவனிச்சிட்டு இருக்கேம்மா. சரிம்மா. சார் உங்களுடைய 2வது லைன் இருக்குல்ல சார், நாராயணமூர்த்தி சார், சொல்லுங்க. அது என்ன சார், கதிரவன் காலையும் அப்படின்னா அதுல என்ன சார் மீனிங் வரும்? அதாவது அந்த பொழுத சொல்றது, கதிரவன் காலை பொழுது. அப்ப அந்த காலையும்னு போட்டா அது எப்படி சார் மீனிங் வரும்? காலையில்னு போடுங்க. நான் போடல சார், உங்களுக்கு கேக்குறேன். போடலாம். மேடம், பொருளை பத்தி அதிகம் கவலைப்படாதீங்க. இப்ப ரொம்ப இப்ப தலை வைக்கிற மாதிரி முதல்ல எழுதி பழகு. பொருள் தான் சார் முக்கியம். இல்ல, பொருள் முக்கியம். ஓரளவுக்கு தலையே பொருள் வரணும். வருது இல்ல, பொருள் ஓரளவுக்கு வருது இல்ல. நாராயணமூர்த்தி சாருடைய சொற்களை மாத்திக்கலாம். ஆமா, இல்ல நாராயணமூர்த்தி சாருடைய 2nd லைன்ல பொருள் சரியா வருதம்மா? அதான் அந்த காலையில் பானையும் பொங்க, அதுதான் கரெக்ட். கதிரவன் காலையில் பானையும் பொங்கன்னு போட்டிருக்காரு. அதான் வாழை இலையும் கதிரவன் காலையும் பொங்க, அப்பதான் பொங்கலும் பொங்குது, கதிரவனும் பொங்கல். மேடம், அதுல 2 பொருள் வருது. ஓகே ஓகே ஓகே. கரும்பும் கதிரவனை நோக்க, அப்புறமா ஏதாவது ஒரு பேசிக்கிட்டே செய்யுங்க. அப்பதான் ரெக்கார்டிங்ல வேற லைன் போட்டிருக்கேன் மேடம். ஆமா, அப்பதான் நமக்கு ரெக்கார்டிங் கரெக்டா. நான் வேற லைன் போட்டிருக்கேன். சர்க்கரையும் பொங்கலும் வாழையும் இலையும் கதிரவன் காலையும் பானையும் பொங்க மகிழ்ச்சி தரும் வேலை தை பிறந்த இந்நாள் அப்படின்னு போட்டிருக்கேன். சரி, இல்ல சார், முடியலையா? ஈற்றடி சரியா வரலையா உங்களுக்கு? இன்னும் ஈற்றடி முடிக்கல. 3வது அடிதான் முடிச்சு போட்டிருக்கேன். மகிழ்ச்சி தரும் வேளை தை பிறந்த இந்நாள். தை பிறந்த இந்நாள். சார் அமக்களமா போய்கிட்டு இருக்கீங்க. தை பிறந்த இந்நாள். இது நம்ம கல்யாணியோட 3வது சீரா, கரும்பும் கதிரவனை நோக்க வரணும். யாராச்சும் சொல்லுங்க, எதனா சொன்னாதானே கேட்கும். புரியாதவங்க எல்லாம் கேட்டுக்கலாம். மேடம் இங்க பாருங்க, முதல்ல இருந்து சொல்ல பாருங்க. சர்க்கரை பொங்கலும் வாழை இலையும் கதிரவன் காலையில் எழுந்த இவ்வேளையில். அதாவது நான் பாக்குறேன் சார், எழுந்த இவ்வேளையில் வராது மேடம். எழுந்த இந்நாளில் வரணும் மேடம். எழுந்த இந்நாளில் எழு வரக்கூடாது சார், காய்முன் நேர் தானே வரணும். காய்முன் நேர் எழுந்த வரும்போது நிறை வந்துருது இல்ல. எழுந்த, ஆமா, நிறை வந்துருது. ஆமா மேடம், நிறை வரக்கூடாது இல்ல. சார் நம்ம மாலத்தி வரலையா மேடம்? கொஞ்சம் நிறைய வேலை மேடம். ஓ, மேடம் அதுல எழுந்த இந்நாளிங்கிறத ஒளிர்ந்த இவ்வேளையில் வருமா மேடம்? அது வராது. நிறை தானே. ஒளிர்ந்த சரி மேடம், அது நிறைதான். ஆமா, கரெக்ட். ஆமா, நிறை வரக்கூடாது. நீங்க நெடில் எழுத்து வர்ற மாதிரி தொடங்குங்க சார். ஓ, இல்லைன்னா குறிலும் ஒற்றும் வர்ற மாதிரி தொடங்குங்க. அப்படி தொடங்குனா நேர்ல தொடங்கும். ஸ்டீபன் சார், ஈற்றுச்சி தேடுறீங்களா? ஆமா, அதுதான் தேடின்னு இருக்கேன். ஈற்றடி தான் தேடின்னு இருக்கேன். தேடுங்க சார், தேடுங்க. ஈற்றடி தேடல, யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிங்க.
இப்ப கல்யாணி இன்னும் 3வது அடியில இது முக்கால் இது நிக்கிறாங்க. இது பாத்தீங்களா? அதாவது இப்பவே நம்ம சைலண்டா தான் இருக்கிறோம் சிந்திக்கிறதுக்கு. கதிரவன் காலையில் இந்நாள் உதித்த நம்ம இப்படி எழுதுறதை விட ஆளுக்கு ஒரு 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 சீர் சொன்னாங்கன்னா அதை எழுதிட்டே வந்தோம்னா பேசிட்டே இருக்கலாம். இல்ல சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமா தோணும்ல. அவங்க ஆனா வந்து நம்ம அத வந்து மாத்திக்கலாம், ஜம்பிள் பண்ணிக்கலாம் மேடம். மாத்திக்கலாம். அப்ப நம்ம பேசிட்டே இருக்கலாம். அதுக்கு சொல்ல வரேன். அடுத்த நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன். அடுத்தது என்றும் உழவர் அப்படிங்கிறது கரெக்டா வரும். அடுத்து யாரா சொல்லுங்க சார். இது தமிழர் திருநாள் சிறக்கவே என்றும் உழவர்னு ஆரம்பிச்சிருக்கேன். சொல்லட்டும் எல்லாரும். நானும் ஸ்ரீபன் சாருமே சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காக சொன்னேன். நான் வாயை மூடிட்டு இருக்கேன் அதுக்காக. மகிழ்ச்சி தரும் வேளை தை பிறந்த இந்நாள் சிறப்பு. உழவரை வாழ்த்துவோம் என்று போடலாமா சார்? உழவரை வாழ்த்துவோம் என்று சரியா வருமா? உழவன் மனத்தும் வாழ்த்துவோம் என்று கரெக்டா வரும் மேடம். உழவரை வாழ்த்துவோம் என்று கரெக்ட். அதை அப்படியே ஒண்ணு எழுதி போடுங்க மேடம். நீங்க அதை அழிச்சிருங்க. சரி, அப்பதான் புரியும். நீங்க கொஞ்சம் எழுதி போட்டு அசைய பிரிச்சு பச்சீங்கன்னா மக்களுக்கு புரியும் ஏன் இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. ஆமா, இப்ப இத நம்ம எழுதிடலாம். இந்த வெண்பா எழுதிடுவோம். இந்த கடைசியா ஈற்றடி பூடுசி நெய்க்கும் அதுல இருந்து அழிச்சிருங்க. எங்க சார்? இங்கயா? அதுல இருந்து அழிச்சிருங்க. அந்த நாள் மலர் வேண்டாமா? வேண்டாம் விடுங்க. எழுதுங்க. நீங்க இப்போ எழுதி சொன்னா புரியும். இப்ப வந்து இவ்வளவு நீளம் நமக்கு வருமான்னு தெரியல. வரும். கொஞ்சம் கடைசி சீர் வந்து கொஞ்சம் மடக்கி எழுதணும், அவ்வளவுதான். இத வந்து நம்ம இத அழிக்கலாமா வச்சுக்கலாமா? மேல எழுதிட்டீங்கல்ல சார்? எழுதிட்டோம். மேல உள்ளதை எழுதிட்டோம். அதனால கொஞ்சம் அழிச்சிட்டுமா? அழிச்சிடலாம் மேடம். அழிச்சிருங்க, வேணா சொல்லிக்கலாம். சரி. இப்ப ஒரு வெண்பா தயாராயிடுச்சு நமக்கு. மேடம் போர்டை திருப்பி வச்சிட்டீங்கன்னா 4 சீர் எழுது கரெக்டா இருக்கும், வசதியா இருக்கும். போர்டை திருப்பி வச்சிருங்க. அவ்வளவுதான். அதை அழிச்சிருங்க, அதையும் அழிச்சிருங்க மேடம். கொஞ்சம் அந்த போர்டை கொஞ்சம் மேல தூக்குங்க. ஏன்னா அது கொஞ்சம் லைட்டா சரியா இருக்கா சார்? சரி. அந்த கடைசியில வர எழுத்துக்கள் தெரியுதுக்காக இல்ல. எல்லாம் இடப்பற்றாக்குறை தான் சார். எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கலாம் மேடம். இடப்பற்றாக்குறை சரி சகிச்சுக்கலாம் மேடம். மனப்பற்றாக்குறை தான் இருக்கக்கூடாது மேடம். நான் சொல்றது எழுதுங்க. சர்க்கரை பொங்கலும் வாழை இலையும். நீங்க சும்மா நோட் புக்ல எழுதுனா எழுதிங்க. எழுதிட்டானா? கதிரவன் காலையும் பானையும் பொங்க. அடுத்தது மகிழ்ச்சி தரும் வேலை. ஒரே இத நான் முடிச்சிடுறேன் சார். முடிச்சிட்டு அடுத்தது அதே தலைப்புல வர்ற நீங்க எழுதுங்க சார். நீங்க சொல்லுங்க. மகிழ்ச்சி தரும் வேலை, மகிழ்ச்சி தரும் வேலை. தரும் வேலை வந்து ஒரு சீரு. ஆமா. தை பிறந்த இந்நாள் 2 தனித்தனி சீர் வந்துட்டா. சிறக்க உளமாற வாழ்க. இதுவும் கரெக்டா இருக்கு. சரியா வந்துச்சா? அமுதா மேடம் என்ன எழுதுறாங்கன்றத பார்த்து. அமுதா மேடம் அவங்க முடிச்சுட்டாதே. இல்ல அது எழுதிட்டோம். முதல்ல அது எழுதிட்டோம் சார். ஆமா, அடுத்து இதை எழுதிக்கலாம். முதல்ல அவங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணட்டும். இது எழுதிட்டு எப்படி வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சிடும். என்ன நம்ம எப்படி எழுதிருக்கோன்றது புரிஞ்சிடும்.
உழவரை வாழ்த்துவோம் இன்று. இப்ப நம்ம பார்க்கலாம் சார். சொல்லுங்க மேடம். கரெக்ட். நீங்க அழகா எழுதிட்டீங்க இல்லையா? ஆமா. இப்ப பாருங்க மேடம், நீங்க போடுறதுக்கு முன்னாடி யாருக்காவது இதுல சந்தேகம் இருக்கான்னு கேட்டோம். நம்ம தானே சார் எல்லாரும் விளக்கிடுவோம் சார். விளக்குங்க. இப்போ ஒரு குறியிலும் 2 ஒற்றும் வந்திருக்கு. இத நம்ம அசை பிரிக்கும் போது இது வந்து நேரசை, அடுத்தது கரை அப்படிங்கும்போது நிறை அசை, இப்படி நம்ம பிரிச்சிடறோம். அடுத்தது பொங்கலும் அப்படின்னு வரும்போது ஒரு குறியிலும் ஒற்றும் வந்திருக்கு. நேரசை, இது வந்து நிறை அசை. அடுத்தது வாழை வந்திருக்கு. வா நெடில் ழை நெடில் நேர் நேர். அடுத்தது இலையும், இலை ஒரு குறிலும் ஒரு நெடிலும் சேர்ந்து வந்திருக்கு. நிறை நேர். அடுத்தது கதிரவன் அப்படிங்கிறது இரு குறில். 2 தான் எழுத்துக்களை பிரிக்கணும். அதனால நம்ம 2 எழுத்தா பிரிக்கிறோம். இது எழுதும்போது நிறை 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 2 குறிலும் ஒற்றும் வந்திருக்கு. நிறை. இது கா நெடில் லை நெடில் இல் நேர். அப்போ நேர் நேர் நேர். அடுத்தது பா நெடில் நை நெடில் யும். இது நேர் நேர் நேர். அடுத்தது பொங்க ஒரு குறிலும் ஒற்றும் நேர் நேர். அடுத்தது தமிழர் இத். இதுல 2 குறில் வந்திருக்கு. நிறை நேர். இது திருநாள். நிறை நேர். சிறக்கவே நிறை நிறை. என்றும் நேர் 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 நேர். அடுத்தது உழவரை நிறை நிறை. வாழ்த்துவோம் நேர் நிறை. இன்று நேர்பு. இப்போ இதுக்கு நம்ம வாய்பாடை எழுதணும். இப்ப நேர் நிறை அப்படின்னு வரும்போது என்ன வரும் அப்படின்னா கூ விளம் அப்படின்னு வரும். நேர் நிறை இங்கேயும் என்ன வரும் அப்படின்னா கூ விளம் அப்படின்னு வரும். அடுத்தது நேர் நேர் தே மா. நிறை நேர் புளி மா. மேடம், அடுத்த 3 யாராவது சொல்லுங்க மேடம். பயிற்சி இருக்கும். நிறை நிறை கருவிளம். கருவிளம். சூப்பர். தேமாங்காய். கருவிளம். அடுத்ததுமா தேமாங்காய். தேமாங்காய். அடுத்ததும் தேமாங்காய். அடுத்ததும் தேமாங்காய். தேமாங்காய். தேமான்னு மட்டும் போடுங்கம்மா. காய் போட்டாதான் கரெக்டா இருக்கும். அடுத்தது தேமா. அடுத்தது தேமா. நிறை நேர் புளிமா. புளிமா 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 புளிமா. அடுத்தது புளிமா. அடுத்ததும் புளிமா. இல்ல அடுத்தது புளிமா இல்ல. நிறை 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 கருவிளம். கருவிளம். நேர் நேர் தேமா. அடுத்தது நிறை நிறை கருவிளம். நேர் நிறை கோவிலம். கூவிளம். கூவிளம். நேர் நேர் நேர்வு. காசு.
இப்ப இது நம்ம எழுதிட்டோம். அப்பதான் தலை பார்க்கணும் நம்ம. இப்போ அந்த நிறை வந்திருக்கு. இங்க விளமுன் நேர் வந்திருக்கு. விளம் எழுதியிருக்கோம். விளமுன் நேர். விளமுன் நேர் வந்தா என்ன தலை? எழுதாதீங்க மேடம், சொல்லிடுங்க அவ்வளவுதான். இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை. விளமுன் நேர் வந்தா இயற்சீர் வெண்டலை. மாமுன் நிறை வந்தா வெண்சீர் வெண்டலை. மாமுன் இதுவும் சாரி அது இயற்சீர் தான். இயற்சீர் வெண்டலை தான். இயற்சீர் தான். இயற்சீர் வெண்டலை. நிறைன்னு வந்தாலே இயற்சீர் தான் மேடம். விளமுன் நேர் வந்தா மட்டும்தான் வெண்சீர். மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை தான். அடுத்தது விளமுன் நேர். இதுதான் வெண்சீர் வெண்டலை. இயற்சீர் இயற்சீர் தான். காய்முன் நேர். இதுதான் வெண்சீர் வெண்டலை. 3 வந்ததுன்னா வெண்சீர் போட்டுக்கணும், 2 வந்ததுன்னா இயற்சீர் போட்டுக்கணும். அதை மட்டும் நம்ம 2 இயற்சீர்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே போதும். 2 இயற்சீர். அப்ப இன்னும் ஒண்ணு இருக்கிறது வெண்சீர் தான். 3 வந்தா வெண்சீர். இப்ப இந்த காய்முன் நேர் வந்திருக்கு. என்னது? வெண்சீர். வெண்சீர். அடுத்தது அங்க மாமுன் நிறை. மாமுன் தான் அங்க நேர் இருக்குல்ல, இங்க மா இருக்கா? மாமுன் நிறை என்னது? இயற்சீர் வெண்டலை. ஆமா, இதுவும் இயற்சீர். அடுத்தது மாமுன். இதுவும் இயற்சீர். இயற்சீர். மாமுன் இயற்சீர். இயற்சீர். விளமுன் இயற்சீர். இயற்சீர். அடுத்தது மாமுன் இயற்சீர். விளமுன் எல்லாமே இயற்சீர். இதுவும் இயற்சீர். அவ்வளவுதான். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஆமா, இது புரிஞ்சாதான் அடுத்தது. இது புரிஞ்சிருச்சா நம்ம ரொம்ப ஈஸியா எழுதும். இது புரியாதவங்களுக்கு விளக்கிடுங்க மேடம். இது புரியல யாருக்குன்னா உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருங்கன்ற நான். ஆமா, யாருக்காவது புரியலையாமா? அப்ப இது புரிஞ்சிச்சுன்னா அடுத்த முறை எழுதும்போது இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும் நமக்கு. மேடம் இதை இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்றேன் சார். கரெக்ட். இதுதான் கரெக்ட். சார் கேட்டதான் அப்படி சொல்லும் போதுதான் சார் எனக்கு சொல்ல தெரியுது. இல்லன்னா நான் எல்லாருக்கும் எல்லாமே. சார் நீங்களே ட்ரை பண்ணுங்க சார். நீங்களே ஒரு ஃபர்ஸ்ட் அந்த இதுக்கு சர்க்கரைக்கு என்னென்ன வருதுன்னு ட்ரை பண்ணுங்க சார். இல்ல அது பிரிக்கிறது தான். நீங்க இந்த விளம்பு நிறை சொன்னீங்களா, அதாவது மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை சொன்னீங்களா, இந்த தலை சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா சார். அது நான் போன கிளாஸ்ல இல்ல, அதனால எனக்கு அதுக்காக தான் இப்ப திருப்பி சொல்றேன். மாமுன் நேர் சார். மாமுன் நேர். மாமுன். ஆமா, மாமுன் நேர். விளமுன் நிறை. மாமுன் நேர். மாமுன் நிறை மேடம். மாமுன் நிறை விளமுன் நேர். மேடம் ஒரே செகண்ட் மேடம். சார் நீங்க முன்னாடி ஒரு வாய்ப்பாடு எழுதி வச்சுக்கோங்க சார். மாமுன் நிறை வந்தா இயற்சீர் வெண்டலைன்னு தனியா எழுதி வச்சுக்கோங்க. எழுதிக்கிறேன் சார். மாமுன் நிறை விளமுன் நேர் சார். மாமுன் நிறை தானே மேடம்? மாமுன் நிறை வந்தா இயற்சீர் வெண்டலை, விளமுன் நேர் வந்தா இயற்சீர் வெண்டலை. எழுதிட்டேன். அது எழுதிருக்கேன். காய்முன் நேர் வந்ததுன்னா வெண்சீர் வெண்டலை. காய்முன் நேர். இதுதான் வரணும்ன்றதுதான் அங்க இதுவே இலக்கணமே. காய்முன் நேர் வந்தா வெண்சீர் வெண்டலையா? வெண்சீர் வெண்டலை. இவ்வளவுதான். 3 தான். காய்முன் நிறை வராதீங்க. எஸ், நோட் பண்ணிட்டேன் மேடம். தேங்க்யூ. அடுத்து தொடரலாம். வேற ஏதாவது சொல்லணுமா சார்? இல்ல மேடம், அடுத்து சந்தேகம் வந்தா கேட்டுருவோம் மேடம். நேரமே கேட்டுருவோம். இப்ப நம்ம ஸ்டீபன் சார் சொல்ற வெண்பாவை எழுதிடுறோம். இந்த கடைசி 2 மட்டும் அடிச்சிருங்க மேடம். கடைசி 2 மட்டும் அடிச்சிருங்க மேடம். இதா சார்? இல்ல 2 அடி மட்டும் அழிச்சிடுங்க. கடைசி 2 அடி மட்டும். சொல்லுங்க சார். மகிழ்ச்சி ஒரு சீரு, தரும் வேலை ஒரு சீரு. நீ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எடுத்து நல்லா ஸ்பேஸ் விட்டு எழுதிங்க மேடம். இப்பதான் சரியா இருக்கும். தரும் வேலை ஒரே சீர். தரும் வேலை. தை பிறந்த இந்நாள். சிறக்க. இங்கயா சார்? கீழே அடுத்த வரி. சிறக்க
உளமாற உளமாற வாழ்க. இந்நாள் சிறக்க உளமாற வாழ்க. வாழ்க. சரியா இருக்கு மேடம், சரியா இருக்கு. உளமாற வாழ்க. வாழ்க. உளமாற வாழ்கவா? சும்மா கருத்தெல்லாம் பார்க்காதீங்க, அது மட்டும் பாத்துங்க. இல்ல சரியா தான் இருக்கு. பொருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அமைஞ்சா நல்லா இருக்கும். பட் இது மட்டும் பாத்துங்க, சரியா இருக்குதா? உளமாற வாழ்க. ஆமா, இதுல பாருங்க சார், இருக்குறில் பெற்று நிறை நேர், நிறை நேர் புளிமா. அடுத்தது தரும் வேளை நிறை நேர் நேர் புளி மாங்காய். தை பிறந்த நேர் நிறை நேர் கூ விளங்காய். இந்நாள் நேர் 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 தே நிறை நேர் நிறை நேர் புளிமா புளி மா. உள்ள மா நேர் நிறை நேர் புளி மாங்காய் புளி மாங்காய். நேர் 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 காசு காசு. அருமை அருமை சார். அடுத்தது கல்யாணி. எழுதல. அடுத்த 2 அடி. ஏமா வரலம்மா? வரும்மா, எழுதுங்க. அப்புறம் எழுதி அனுப்புறேன். பாருங்க, கரும்பும் கதிரவனை நோக்க. அப்புறம் அப்புறம் எழுதி அனுப்புறேன். என்னம்மா என்ன சார்? எதை எழுதுனாங்கல்ல? அதுதான் என்ன சொல்லுச்சுன்னா, கரும்பும் கதிரவனை நோக்க. அப்புறம் சர்க்கரை பொங்கலும் வாழை இலையும் கரும்பும் கதிரவனை நோக்கி படையல் படைத்து மனமும் உறவும் மகிழ அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்கேன். கையில எழுதிட்டு என்ன மிச்சம் இருக்குன்னு பாப்போம். சொல்லுங்க கல்யாணம், சொல்லுங்க. சர்க்கரை பொங்கலும் வாழை இலையும் கரும்பும் கதிரவனை நோக்கி படையல் படை கரும்பும் கதிரவனை நோக்கி படையல் படைத்து அல்லது படைக்க அல்லது கதிரவனை நோக்கி படையல் படைத்து படைத்து மனமும் உறவும் மகிழ. மனமும் உறவும் மகிழ. மகிழங்கிறதோட 3 அது அந்த இல்ல பரவாயில்ல, 5 வரி கூட வரலாம். வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. சொல்லுங்க, இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான் முடிச்சிடலாம். எம்மாடி, முதல் வரி 2வது வரி 3வது வரி வந்துட்டுமா? அடுத்தது மட்டும் தானே முடிக்க வேண்டியது இருக்கு. ஓ ஆமா ஆமா, அடுத்துதான் 3 சொல்லிட்டாங்க. ஒண்ணே ஒண்ணு தானே. மேடம், அது எழுதிடலாமா? போர்ட்ல எழுதிட்டு எழுதினா யாருன்னா சொல்லுவாங்கல்ல. மேடம் யாராவது சொல்லட்டும் மேடம். இது அழிச்சிடலாமா? இது அழிச்சிடலாமா? இது சார், இது அழிச்சிடலாமா? இது போர்ட்ல இருக்குது, அழிச்சிடலாமா? எழுதிட்டாங்களா எல்லாரும்? எழுதியாச்சு மேடம். போர்ட்ல இருக்குது சார், எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு. போர்ட்ல இருக்கிறது அழிச்சிடலாமா? அமர்நாத் சார் எழுதிட்டாங்களா? எழுதிட்டு இருக்காரு சார். சார் மைக் ஆன் பண்ணுங்க சார். அமர்நாத் மைக் ஆன் பண்ணுப்பா. மைக் ஆன் பண்ணுங்க. எழுதியாச்சான்னு சொல்லு. ஆன் பண்ணிருக்கேன், எழுதிட்டேன் மேடம். சரி, அப்ப அழிச்சிருங்க மேடம். ஆன் பண்ணிருந்தேன். லாஸ்ட் 3 அடிச்சிருங்க. நான் தான் ஆஃப் பண்ணேன். லாஸ்ட் 3 அடி அழிச்சிடுங்க, அவ்வளவுதான். இப்ப எழுதிருங்க அடுத்த வரி. இப்போ கல்யாணி மேடம் சொல்றது எழுதுங்க. அதெல்லாம் கடகடன்னு நான் எழுதிடுறேன். கல்யாணி அதுக்குள்ள ரெடி ஆயிடுவாங்க. டக்கு டக்குன்னு சொல்லிடணும், முடிச்சிருவோம் நாங்க.
சொல்லிக்கிட்டே எழுதுங்க மேடம். சார் மேடத்தை இது மட்டும் ஜூம் பண்ண முடியுமா பாருங்க மேம். என்ன போர்டு ரொம்ப சின்னதா தெரியுது பார்வைக்கு. இல்ல சார், மேடம் எழுதுனதுக்கு அப்புறம் பாருங்க சார். இல்ல எழுதுனது மேடம் மறைச்சிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. எழுதுனதுக்கு அப்புறம் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப சின்னதா இல்ல எல்லாரும் நீங்க 4 பேர் பிரேம்ல வரீங்க, அது மேல மேடம் மட்டும் வர மாதிரி பண்ண முடியுமா பாருங்க சார். நீங்க சிங்கிள்ல போடுங்க சார். உங்களது நீங்க வந்து ஸ்பீக்கர் நாராயணமூர்த்தி சார். என்ன ஸ்பீக்கர் வியூ போடுங்க. சொல்லுங்க. நீங்க எல்லாரும் தெரியுற மாதிரி வச்சிருக்கீங்களா ஸ்கிரீனை? ஆமா ஆமா. நீங்க வந்து வியூ போயிட்டு மேல இருப்பாரு, வியூ போயிட்டு அதுல ஸ்பீக்கர் வியூன்னு ஒன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இல்லாட்டி மேடம் இதை செலக்ட் பண்ணி பின் பண்ணுங்க, சரியா வந்துடும். நிறைநேர் புளிமா. எம்மா கல்யாணி ரெடி ஆயிடுங்க. கதிரவனை நிறை நிறை வந்துச்சா? இல்ல வரல எனக்கு இன்னும். சார் ஒண்ணு இல்ல சார், சிம்பிள் சார். நீங்க மேல வியூன்னு ஒன்னு இருக்கு பாருங்க சார், லெஃப்ட் சைடுல மேல கார்னர்ல. ஆமா அந்த வியூவை கிளிக் பண்ணுங்க. ஆமா. ஸ்பீக்கர் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே थैंक यू வந்துச்சா? ரைட். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல விஷயம். நிறை நேர் நீங்க எல்லாரையும் பாக்கணும்னு நினைச்சுதான் தப்பு. ஆசிரியர் மட்டும் பாக்கணும்னு நினைச்சுதான் கரெக்டா இருந்தது. செட்டிங் மாறி போயிருக்கு. நிறை நேர் புளிமா. நிறை நேர் புளிமா புளியா வருது. படைக்க மறுபடியும் நிறை நேர் மகிழ நமும் ஒரு நிறை நேர். அவதமாக்கு தான் ஸ்ட்ரெயின் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. புளிமா இப்ப ஈற்றடி தான் வரணும். அகிலம் சிறக்க எழுவோம்னு போட்டிருக்கோமா, அது எவ்வளவு தூரத்துக்கு ஒத்து வரும்னு தெரியல. படைத்து அகிலம் சிறக்க எழுவோமா? இல்ல அது இது வருதா பாருங்க, இலக்கணம் வந்ததுன்னா ஓகே, அப்புறமா மாத்திக்கலாம். சிறக்க நக்கீரரே ஓகேவா? சிறக்க அகிலம் சிறக்க எழுவோம். பிறப்பு வருது. வருதுமா, கரெக்டா வருது மேடம். ஓகே சார், தேங்க்யூ சார். அப்புறம் எதுக்கு நீங்க இவ்வளவு யோசிச்சிருந்தீங்க? எனக்கு புரியல. I'm not happy with the sentences sir. தன்னடக்கம் சார். இல்ல சார், எனக்கு அந்த சென்டென்சஸ் சரியா ஃபார்மா இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பரவாயில்ல, இது மாதிரி எழுதுங்க. எழுதி பழகினா நம்ம இன்னைக்கு எழுதி முடிக்க முடியாது. இது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு தானே. நாராயணமூர்த்தி சார், நான் வந்து போன தடவை எழுதியிருந்தது நீங்க இது பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் நிலமெங்கும் தைமதி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதை நான் ட்ரை பண்ணேன், மாத்தலாமான்னு பார்த்தா அது எங்க வேர்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப இதா இருக்கு. ஞாயிறன்று ஞாயிறை போற்றும் விழா, ஞாலமெல்லாம் உழவை போற்றும் விழா. பரவாயில்லைங்களாம்மா? கடைசியா 3 தான் வரும். இல்ல மேல இருக்கு. கரும்பும் கதிரவனை நோக்கி 3 சேர்ந்து படையல். படையல் எங்க? படையல் காணல. ஓகே, எனக்கு பிக்சர்ல ப்ராப்ளம் போல. இல்ல என்னுடைய பிக்சர்ல ப்ராப்ளம். ஓகே இருங்க வரேன். இப்ப நான் எழுதி வச்சுக்கிறேன் நம்ம கல்யாணியோட இத. ஓகே வந்துச்சா சார்? வந்துட்டு நேரம் எப்படி இருக்குது பாருங்க. ஐயோ, நம்ம சொன்னது என்ன எழுதி நம்ம சொல்லி அவங்க எழுதி வச்சுக்கிறேன்னு வேற சொல்றாங்க. எழுதி வச்சு அம்மா எழுதுறாங்க சார். நாராயணமூர்த்தி சார், ஞாயிறன்று ஞாயிறை போற்றும் விழா, ஞாலமெல்லாம் உழவை போற்றும். வரிசையா கடகடன்னு சொன்னீங்கன்னா எப்படி? ஞாயிறன்று அம்மா எழுத வேண்டாம் சார், எழுத வேண்டாம், சும்மா படிச்சு காமிக்கிறேன். நிலமங்கையை தொழுது போற்றும் விழா, நேசத்தோடு உறவுகளை போற்றும் விழா. 5ஆம் திங்கள் ஆவணியில் விதைத்து 5 மக்களும் மருத நிலம் அடைந்து 10ஆம் திங்கள் விளைச்சலை அறுத்து பண்டங்கள் மாற்றி மகிழ்வர் பகிர்ந்து. அப்புறம் இது வெண்பா பேட்டர்ன்ல எழுதிருக்கீங்களா? சும்மா எழுதிருக்காங்க. சும்மா பண்பான தமிழர் பக்குவமாய் பயிரிட பன்மடங்கு தரமாக பயிர்கள் விளைந்திட தமிழ்நாடு நெற்களம் தழும்பி வழிந்திட தாய் மண்ணை வணங்குவோம் நன்றி நவன்றிட. இப்படி எல்லாம் எழுதிருக்கேன் சார்.
இதெல்லாம் நல்லா எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். கவிதை எழுதியிருக்காங்க. தகதகவென கதிரவன் புலரும் காலையிலே தளதளவென பொங்கும் நீரின் உலையிலே தகதகவென வந்து வெண்பால வராது மேடம். அப்படி 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 விட்டாதான் இங்க எல்லாரும் தகதகன்னு ஆடிடுவாங்களே எல்லாரும். பரவாயில்ல சார், எனக்கு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அது எழுதி முடிச்சு இதுல போய் பார்க்க மாட்டோமான்னு இருக்கு. இல்ல அப்படி இல்ல, நம்ம அது எப்பயுமே எழுதலாம் இல்லையா நம்ம. ஆமா சார் மேடம், ஒரு கட்டுக்குள்ள எழுதுனாதான் உங்க கற்பனை விரியும், வார்த்தைகளை தேடுவீங்க. வார்த்தைக்கு எக்கச்சக்கமான ஒரு புக்கு ஒண்ணு இருக்கு சார் மேடம் கிட்ட, அருமையான புக்கு, ஏகப்பட்ட வார்த்தை இருக்குது. எதுல யார்கிட்ட? ஸ்டீபன் சார், மகிழ்ச்சி தரும் வேளை தை பிறந்த இந்நாள் சொல்லுங்க. ஒரே ஒரு செகண்ட் மேடம், நான் பாத்துக்கிறேன். மகிழ்ச்சி தரும் வேளை தை பிறந்த நாள் சிறக்க உளமாற வாழ்க. சிறக்க உளமாற வாழ்க. சார் அவங்கவுங்களது எழுதி போடுங்க சார். சார் இப்படி ஒரு புக்கு கையில வச்சிருக்காங்க சார், நான் அதான் இப்ப காமிச்சேன். இந்த புக்குல ஏகப்பட்ட வார்த்தை, அற்புதமான வார்த்தைகள் இருக்குது, ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க அவங்க ஸ்ரீதேவி. ஆனா வந்து நார்மல் கவிதை வார்த்தை இதுல இருந்து எடுத்து நம்ம வெண்பாக்கு பயன்படுத்திக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். சார் உங்களுக்கு சரி சரி, நீங்க என்ன பண்ணுங்க மேடம், ஒரு 1/2 hour ஒதுக்குங்க ஒரு நாளைக்கு இதுக்காக, என்ன தேவைன்னு எழுதுங்க. இப்ப பாருங்களேன், நம்ம 3 வெண்பா எழுதிட்டோம். ஆமா, 3 வெண்பா எழுதிட்டோம். எவ்வளவு ஆச்சரியம்! 3 வெண்பா சிறப்பு. இப்ப நம்ம 8 பேர் இருக்கமா? எல்கேஜில இருக்கிற மாதிரி இருக்குது இப்ப பார்த்தா. வைக்கிறாங்க அம்மாவும் நாராயணமூர்த்தி சாரும். இல்ல இங்க பாருங்க, ஸ்டீபன் சார் எழுதியிருக்காரு, கல்யாணி கூட எழுதிருக்காங்க மேடம். என்ன நீங்க சொல்லுங்க. இது கொஞ்சம் வயசானது, கொஞ்சம் லேட் பிக்கப். நாளைக்கு கண்டிப்பா இருப்பேன். சரி 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 சரி, கொஞ்சம் யோசனை பண்ணி சார் யோசனை பண்ணாருன்னா சூப்பரா ஏதாவது பண்ணிடுவாரு. அப்படிதான் இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சார், நீங்க யோசனை பண்றதுக்கு முன்னாடி பாடல்கள் எல்லாம் படிங்க. என்ன வெண்பா வந்து கண்ணதாசன் தடிப்பாடல்கள் இருக்கு, காளமேக பாடல்கள் இருக்கு, நாலடியார் இருக்கு, இதெல்லாம் வந்து நிறைய படிக்க படிக்க உங்களுக்கு வந்து சிந்தனை ஜாஸ்தி ஆகும். இந்த பாலும் தெளிதேனும் இவ 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். இப்போ நம்ம கல்யாணி கொடுத்தாங்கல்ல, அது வந்து 3 விகற்பமா இருக்கு பாத்தீங்களா? சர்க்கரை பொங்கலும் வாழை இலையும் கரும்பும் கதிரவனை நோக்கி படையல் படைத்து அகிலம் வருது பாருங்க, 2வது எழுத்து வருது இல்ல ஒவ்வொரு அடியிலையும் வருதா சார்? அதுல வந்து எத்தனை விகற்பம் வருதுன்னா 3 வருது பாத்தீங்களா? இந்த சர்க்கரை கரும்புங்கிறது ஒரே வர்க்கம், அது ஒரு எதுக்கு எடுத்துக்கலாம். படைத்து ஒண்ணு அகிலம்ங்கிறது ஒண்ணு வருது பாருங்க. இந்த 3 விகற்பம் வந்தா இன்னிசை வெண்பா. அது மேடம் ஒண்ணு செய்யலாம் மேடம் இவரு நம்ம ஆறுமுக சார் ஏதோ எழுதியிருக்காரு போல தெரியுது. இல்ல சார், நீங்க சொன்னதுதான் நான் வந்து அப்படியே புதுசா நான் வந்து பிரிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன். அங்க பாக்க மேடம் சொன்னாங்க, ஆனா நான் வந்து மேடம் அப்ப ஒண்ணு செய்யலாம் மேடம், 4 அடி எழுதுறத விட ஒரு குரல் வெண்பா எழுதுவோம் மேடம். குரல் வெண்பா எழுதுனா 7 சீர்ல முடியும். நம்ம இது வேண்டாம், வேற எதனா பொதுவா வச்சுக்கலாம். சரி, இப்போ ஒரே நிமிஷம் அம்மா, இதுல வந்து இந்த விகற்பத்தோட இது சொல்லிருங்கம்மா ஒரு தடவை. இந்த எதுகை இருக்குல்லம்மா, 2ஆம் அடியில ஒரே மாதிரி எதுகை வருது இல்ல? இந்த படையல் வந்து எதுகைனாலும் அது வந்து 2வது வரியில 4வது சீரு, அதுக்கப்புறம் வந்து 3வது வரியில முதல் சீரு, படையல் படைத்து அப்படிங்கிறது. அங்கிருந்து இங்கிருந்து எப்படிமா கனெக்ட் பண்ணுவோம்? அப்படி பண்ணக்கூடாதுமா. 4 அடி இருக்குல்ல, சர்க்கரை பொங்கலும் வாழை இலையும்ல, சர்க்கரை இருக்கா, 2வதுல கரும்பும் இருக்கா, 3வதுல படைத்து இருக்கா, 4வதுல அகிலம் இருக்கா. ஆமா, இதுல 2வது எழுத்து மாத்திரம் பாருங்க. முதல்ல சர்க்கரை கரும்பு, அது 2ம் ஒரே வர்க்கம். ஆமா, அதனால அது ஒரு எதுகைன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது படை, டை வருதா? ஆமா.
அடுத்ததுல கீ வருதா? ஆமா. 3 எதுகை வருதா? ஓகே. இதுக்கு தொடை விகற்பம். பல விகற்பங்களை பெற்று வந்தா அது இன்னிசை வெண்பா. இப்ப நீங்க எழுதியிருக்கிறது இன்னிசை வெண்பா. அதே மாதிரிதான் நம்ம ஸ்டீபன் சார் சொல்லும் போதும் மகிழ்ச்சி தருமேளை கீ இருக்கு, ரா இருக்கு. மேல பாருங்க, சர்க்கரை இருக்கு, கதிரவன் இருக்கு. அப்ப 4 விதமா வருது பாத்தீங்களா? அதுல இந்த ரா பாருங்க, சர்க்கரை இரு இருக்கு, அடுத்ததுல தீ இருக்கு, அடுத்ததுல கீ இருக்கு, அடுத்ததுல ரா இருக்கு. இது வெவ்வேறு விகற்பங்களை உடையதாக இருக்கு. இது இன்னிசை வெண்பா. விகற்பங்கள் ஒரே மாதிரி வந்ததுன்னாதான் அது நேரிசை வெண்பா. 2 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், அதுக்கு மேல வரக்கூடாது. குரல் வெண்பால விகற்பம் பார்க்கலாம்ல? பார்க்கலாம் சார், அதுலயும் விகற்பங்கள் வரலாம். 2 அடி எழுதிட்டு நம்ம அதுல பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா விளக்குறதுக்கு வசதியா இருக்கும்ல. அமுதம், அந்த இன்னிசை வெண்பா சொல்றீங்கல்ல, 1 வரலாம் 2 வரலாம் அப்படிங்கிறீங்க, அந்த 4 வரிக்குள்ள சொல்றீங்களா? ஆமா, 4 வரியிலேயே மாறி மாறி வரலாம். அந்த மாதிரி வந்ததுன்னாதான் அதுக்கு இன்னிசைன்னு பேரு. விகற்பங்கள் மாறி மாறி வரலாம். மற்றபடி எல்லாமே வெண்பாவுக்கு உரிய இலக்கணங்கள் முழுவதும் அதுல இருக்கணும். இருந்து விகற்பங்கள் மாறி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், ஒன்றும் பிழை இல்ல. இப்போ இந்த ஆசிரியப்பான் எல்லாம் எழுதுறாங்க இல்லம்மா, ஒவ்வொரு பேராகிராஃபா எழுதுறாங்கல்ல, இப்ப 4 வரியா எழுதுறாங்கல்ல, அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 4 வரி இலக்கணத்துக்குள்ள இருந்துட்டா ஓகே, அடுத்த 4 வரி அந்த வெண்பாவுக்குரிய இலக்கணத்துக்குள்ள இருந்துட்டா அப்படி ஓகேவா? மேல இருந்து கீழே வரைக்கும் கண்டினியூ ஆகாது. ஆமா, இந்த இப்ப 4 இதுவா எழுதும் போது ஒன்னும் பிரச்சனை இல்லை. வெண்பா அது ஒவ்வொன்னும் ஒரு வெண்பா இருந்தாலும் நம்ம அது ஒரு கவிதையின் கீழ் வந்தா கூட இதுல ஒரே பொருளை குறித்தால் தானே, அப்படித்தானே கேக்குறீங்க? இப்போ பொங்கலை பத்தி எழுதணும் இல்லம்மா, ஒரு 24 வரி எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. முதல்ல 4 வரிக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கும்ல, ஆமா, ஒரு இத பத்தி எழுதுறோம், அந்த 4 வரி அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா பொங்கலை பத்தி தான் எழுதுறோம். அப்படி இருக்கும்போது அந்த இலக்கணம் அந்த 4 வரி அந்த வெண்பாக்குள்ள அடங்கணுமா? மேடம் அவங்க கேக்குறது ஆசிரியர் பார்த்து கேக்குறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு வெண்பாவை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆசிரியப்பா எழுதினாமா நிறைய இருசீர்கள் வரணுமா? இல்ல அது இருக்குமா என்கிட்ட, நான் கேட்டது. இல்ல, நீங்க ஆசிரியர் பா இலக்கணம் கேக்குறீங்களா, வெண்பா இலக்கணம் கேக்குறீங்களா? இல்ல அப்படி கேட்கல நான். சரி சார், நான் அப்புறம் கேக்குறேன். மேடம் அவங்க கேக்குறது என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு 4 அடி எழுதுறோம், இன்னொரு 4 அடி எழுதுறோம். முதல் 4 அடி முடிஞ்சிட்ட பிறகு அடுத்த 4 அடிக்கும் அந்த கனெக்ஷன் இருக்கணுமா இலக்கணம் கேக்குறாங்க. கரெக்டா நான் கேக்குறது? இலக்கண கனெக்ஷன் இருக்கணுமா? அது வெண்பா இல்ல மேடம் முடியுது இல்ல. அடுத்த 4வது சீர்ல கடைசி 4 அடியில 4வது அடியில கடைசி சீர் முடியுது இல்லையா? அந்த முடிகிற அடிக்கும் அடுத்து வர 4 சீர்ல தொடங்குற சீருக்கும் கனெக்ஷன் தலை இருக்கணும். தலை வரணும் சார். அதுல 2 தலை தான் வராது, மற்ற எல்லாமே வரும் அதுல. சோ அப்ப அந்த ஹோல் கவிதை மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த தலை இது ஃபாலோ பண்ணணும், அப்படிதானே சார்? ஆமா, அப்பதான் அது இலக்கண கட்டுக்கோப்புக்குள்ள வர்றதா நம்ம சொல்ல முடியும். ஆசிரியப்பாலையும் அதை ஃபாலோ பண்ணணும். ஆமா, அதை பின்பற்றணும். அதுல 2 மட்டும் வராது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. 2 பூவிளங்கனி கருவிளங்கனி 2 மாத்திரம் வராது, மற்றதெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. அந்த மாதிரி கனிச்சீர் வந்தாலும் ஒன்றும் பிழை இல்லை. அதுவும் ஆசிரியப்பால வரலாம், காய்ச்சீர் வரலாம், விளச்சீர் வரலாம், மாச்சீர் வரலாம். விளச்சீரும் மாச்சீரும் அதிகமாக வரணும். காய்ச்சீர் கனிச்சீர் கொஞ்சம் கொஞ்சம் வரலாம், அவ்வளவுதான். மற்றபடி அந்த கட்டுக்கோப்புக்குள்ளார இருக்கணும். கட்டுக்கோப்புக்குள்ள வரணும்னா இப்ப பாருங்க, ஞாயிறு காலை கதிரவன் உதித்து காலை 2 ஞாயிறு காலை கதிரவன் உதிக்க உழவர் காலை 2 பிடிக்க உழவர் காலை 2 பிடிக்க மறுபடியும் சொல்லி, ஞாயிறு காலை கதிரவன் உதிக்க உழவர் காளையை 2 உழவர் காளையை உடனே பற்றங்க. அதுக்கு
வரமா உழவரும் போட்டா ஃபர்ஸ்ட் லைன் வரவேணும். கரெக்ட். ஞாயிறு காலை கதிரவன் அதுவும் தப்பு. உதிக்க வராது, கதிரவன் உதிக்க வராது. இல்ல அவங்க இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, இப்ப வந்து வார்த்தை வந்து அடுத்தடுத்து இந்த எதுகை எல்லாம் ஒண்ணு போல வர்றதுக்காக வந்து இல்ல, அடுத்த உங்களுக்கு வெண்பா சொல்றியா ஆசிரியப்பா சொல்றியா? இப்ப வெண்பாக்கு தான் வர்றேன். ஆனா அந்த மாதிரி நம்ம வரும்பொழுது அந்த இப்ப நம்ம முதல்ல வார்த்தைகளை போட்டுட்டு அப்புறம் அந்த வார்த்தைகளுக்கு வந்து திருப்பி நம்ம வந்து அதுக்கு மாத்தலாம். அதுதான் அந்த முதல்ல அப்படி ஏதாவது ஒண்ணு மாத்தும் போது எழுதிக்கிட்டு தான் சரியா வரும். அது அந்த மாதிரி எழுதலாம் இல்லையா? இப்ப வந்து நம்ம எதுகை மோனையோட மேடம் இப்ப எதுகை மோனையோட நம்ம எழுதுறோம், ஏதாவது ஒண்ணு வந்து எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. எழுதிட்டு திருப்பி வந்து அது வந்து அந்த வரைக்குள்ள வரலைன்னா அந்த வார்த்தையை மட்டும் வேற வார்த்தையை போட்டு நம்ம வந்து திருத்திக்கிடலாம். போடலாம். அப்படி எழுதும் போதுதான் இலக்கணம் அமையும். சரி. ஏன்னா இப்ப நீங்க முதல்ல நீங்க இலக்கணம் பிரகாரம் எழுதிட்டே வந்து வார்த்தைகளை கடக்கடன்னு எழுதிட்டு வந்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இலக்கணம் அமைற மாதிரி வார்த்தைகளை போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் அமைச்சிக்கலாம். மேடம் அப்ப வந்து நான் எழுதிக்கு வந்து உங்களுக்கு நான் அனுப்புறேன் மேடம். சரிங்க சார். எழுதி அனுப்புறேன். அப்படி எழுதுனாதான் புரியும். தப்பா எழுதுனா தப்பு கிடையாது. சிவகணி ஏதோ எழுதியிருக்காங்க போல. சிவகணி வாங்க சார். நான் கவனிச்சுட்டு இருக்கேன். நீங்க கவனிக்கிறதுலாம் கிடையாது, எழுதணும். சரிங்க சார். வெளிச்சமாக்கிட்டு இருக்காங்க சார் நெருப்பலையார் இதுல. அம்மா இது இப்போ சார் சொன்ன மாதிரி குறள் வெண்பா எழுதுறதுக்கு ஆதவனை அது வரைக்கும் நான் கொடுக்குறேன். மீதி 6 சீரை போட்டு முடிங்க. அவ்வளவுதான். கரெக்ட். இதுக்கு மேல முடியல மேடம். எல்லாத்தையும் அழிச்சிடுங்க மேடம். ஒண்ணு எழுத சொல்ல ஒரு சீர் ஆளுக்கு ஒரு சீர். டயர்டா நீங்க மாமா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல முடியலன்னு நீங்க தண்ணி இல்ல நீங்க டயர்டா நீங்கன்னா நிறுத்துங்க, விளையாடாதீங்க. இல்லம்மா அவங்களுக்கு இதோட போதும்னு நினைக்கிறேன் கல்யாணி மேடத்துக்கு. இல்லைங்க சார், அப்படி இல்ல. அம்மா டயர்ட் ஆறாங்க. நம்ம எல்லாம் விளையாட்டு போல பண்ணிட்டு இருக்கோம், அவங்க சீரியஸா சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ரிவிஷன் விளையாட்டு தான் மேடம். அவங்களுக்கு விளையாட்டு இல்லைங்கிறது ரொம்ப புரியுது சார். கிளாஸ் எடுக்க சொன்னா டயர்ட் ஆக மாட்டாங்க அவங்க. இல்ல நம்ம வந்து இது ஒரு பார்ட் ஆஃப் தி இதுல ஏதோ ஒரு இடத்துல இதை நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். பெரிய சீரியஸா ஒன்னும் எடுத்து நம்ம செய்யல. ஆனா அமுதம்மா செய்யறத ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ட்ரை பண்றாங்க எப்படியாவது இதுக்கு மண்டையில ஏத்திட மாட்டோம்னு. எனக்கு தான் ஏற மாட்டேங்குது. நம்ம அவ்வளவு சீரியஸா எஃபர்ட்டும் போடல, அதுதான் உண்மை. மாடி அழகா வெண்பா கொடுத்துட்டீங்க. நீங்க சொல்லுறீங்க, நல்லா எழுதுறீங்க, நீங்க சிறப்பா இருக்கு. இப்ப ஆதவனை அப்படிங்கிற வார்த்தையை மாத்திரம் நான் கொடுத்திருக்கேன். மீதி 6 வார்த்தையை நீங்க சொல்லலாம் யோசித்து சொல்லலாம், எழுத வேண்டாம். இங்க சொல்லலாம். அடுத்து வேண்டாம் நீங்க எழுதுங்க. ஆதவனை பார்த்து. ஐயோ இருங்க சார், கொஞ்சம் ஒரு 2 minutes விடுங்க சார். நம்மளே ஏதாவது நான் வாயை திறக்கல மேடம், சொல்லுங்க நீங்க. குறள் வெண்பா தானே வேணும். ஆமா, ஆதவனை இப்ப வேற போட்டாங்க. இப்ப எடுத்துறவா? இப்ப நீங்க போடுங்க. மேடம். ஆதவனை உள்வாங்கும் தாமரை. ஆதவனை உள்வாங்கும் தாமரையா? தாமரை ஒழுங்கா வருதான்னு தெரியல எனக்கு, பாக்குறேன். இல்ல வருது. அப்புறம் ஆதவனை உள்வாங்கும் தாமரை. அடுத்தது தடாகத்தில். தடாகத்திலா? வராது சார். வராதா? நிறை வருது இல்ல? நிறை வந்துதா? அங்க வந்து நேர் நிறை இருக்குல்ல, தாமரை வந்து நேர் நிறை. அடுத்தது வந்து நேர் தான் வரணும். நெடில் எழுத்து இல்லைன்னா குறில் வச்சு. ஆதவனை உள்வாங்கும் தாமரை. ஆதவனை தாமரை உள்வாங்குதாரா?
ஆதவனை உள்வாங்கும் தாமரை தாமரை மேடம். தான் அந்த ஆதவனை உள்வாங்கும். ஆதவன் கதிரை வந்து உள்வாங்குற தாமரை மேடம். அப்ப கதிரவன் கதிர் வரணும்ல. இதெல்லாம் பொருள் உள்குள்ள விளங்குறது மேடம். செய்யல்னா அப்படிதான் இருக்கணும் மேடம். எனக்கு அதுதான் எல்லாத்தையும் புரியப்பட முழுசா மாட்டேங்குது. இவர் சொல்லிட்டா பாட்டுக்கு அப்புறம் எதையோ பாக்கலாயிடும். சொல்லிட்டே இருக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குது. என்ன ஒரு பொருளை விடுங்கிறாரு மேடம். ஆதவன் என்ன? கதிரவன். கதிரவனை உள்வாங்குதா இல்லையா? தாமரை காலையில கதிரவன் ஒளியை உள்வாங்குது இல்ல. ஆதவனை உள்வாங்கும் தாமரை எப்படின்னா ஆதவன் கதிரை தான் உள்வாங்க. அப்படியே சூரியனை உள்கிடாதுல்ல சார். எந்த அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. அழகான வண்டி 2 சிறகடிக்க. போடுங்க, ரெடி போடுங்க. எங்க எந்த இடத்துல? அடுத்த வரி, அடுத்த லைன். இல்ல நீங்க இல்ல, ஆதவனுக்கு அப்புறம் முதல்ல சொல்றீங்களா? ஒரு சீர் பாக்கி இருக்கு. மேல கொடுத்துறவா? இல்ல இருங்க. சார் எதுக்கு தாமரை. சொல்றாருன்னு சொல்லுங்க. கொடுக்கறதெல்லாம் எழுதிடுறேன் சார். எழுதுங்க. ஆதவனை உள்வாங்கும் தாமரை. ஒரு சீர் யாராவது ஒருத்தவங்க ஃபில் பண்ணுங்க சார். என்னோட இது அப்படியே இது ஸ்ட்ரக் ஆகி நிக்குதே சார். மேடம் எங்களுக்கு நீங்க தெரியுது. மட்டும் தான் தெரிவிங்க மேடம். நான் பின் பண்ணிருக்கேன். இல்ல உங்களுக்கு அங்க கரெக்டா வந்துகிட்டு இருக்கா? அதெல்லாம் எல்லாருக்கும் நீங்க மட்டும் தான் தெரிவிங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கவலைப்படாது. தெரியுது மேடம். ஸ்ட்ரக்கல் ஆகல, நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம் உங்களை. சரி. ஆதவனை உள்வாங்கும் தாமரை அழகான சார் 3 சீர் தான் இருக்கு. ஆமா, ஆமா, இன்னும் இங்க ஒரு ஒரு சீர் சீர் யாராவது ஒருத்தவங்க போட்டு முடிக்கணும். 4வது சீரை. சீரு இல்ல அப்படி போட்டீங்கன்னா இங்க கடைசியில உங்களுக்கு முடியுது. இறுதி 2வது குரல் வெண்பாதான் நம்ம எழுதுறோம். பரவாயில்ல சார். சார் கொடுத்ததுனால இதுவே முடிச்சிருவோம். பரவாயில்ல, அப்படியே 4 வரி எழுதுவோமா? அங்க ஒரு இது கொண்டு வாங்க நீங்க. ஆமா, ஆதவனை உள்வாங்கும் தாமரை. அங்க வார்த்தை போட்டோம்னா இந்த வார்த்தை பொருந்துற மாதிரி உள்வாங்கும் தாமரை போல அப்படின்னு எழுதலாம். தாமரை வரும் தாமரை போல வரும் சார். தாமரைக்கு வேற பேர் சொல்லுங்க. கமலம் சொல்லலாம். அது அங்க பொருந்தாதுமா. தாமரை தான் பொருந்தும். இல்ல நான் வருது இல்ல. இல்ல நான் வந்து இப்படி எழுதிட்டு இருக்கேன். அதாவது ஆதவனை காணும் விழிகள் விரிய இதழ்களை விரித்தால் தாமரைங்கிற மாதிரி. அவ்வளவுதான், எழுதுங்க. கரெக்ட். இல்ல சார், அந்த இடத்துல தாமரைக்கு வேற ஏதாவது வேணும் சார். ஒண்ணு தாமரைக்கு இன்னொரு வார்த்தை கமலம் போடலாம். இல்ல சார். இதழ்களை அடுத்த சீர் எழுதுனா வரவே இல்லையே எனக்கு. காட்டவே இல்லை சார் என்னோட போர்டுல, என்னோட லேப்டாப்ல. சார் அம்மா ஸ்டில்லா நிக்குதுன்னு சொல்றாங்க சார். ஹேங் ஆயிடுச்சு போல இருக்கு. மேடம் இருங்க மேடம், நான் வந்து ரிமூவ் பண்றேன் உங்களுக்கு. இப்போ எல்லாம் வருதா பாருங்க. கேலரி வருதா உங்களுக்கு? போயிட்டாங்க மேடம், வெளில போயிட்டாங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க. யார் யார் என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. ஆதவனை உள்வாங்கும் தாமரை. எல்லாரும் சைலண்டா இருந்தா ரெக்கார்டிங் சைலண்டா இருக்கும். எதனா பேசுங்க சார். அழகான வண்டி 2 அதன் மேல் அமர அப்படின்னு போடலாமா? நீங்க சொல்லுங்க, வார்த்தை பொருந்துதான் பாத்துக்கலாம், அவ்வளவுதான். ஆதவனை உள்வாங்கும் தாமரை மலர் மேல் அழகான வண்டி 2 அதன் மேல் அமர. வண்டி 2க்கு அப்புறம் அதன் மேல் வராது.
12 காய் முன் நேர் தான் வரணும். காய் முன் நேர் வரும் இல்லையா? அங்கே காய் வந்துருச்சு, நேர் தான் வரும் இல்லையா? ஆதவனை உள்வாங்கும் தாமரை வண்ணம் கலந்து விரியும் இனிதே. வண்ணம் கலந்து இனிதே. வண்ணம் வந்து முதல் அடியில கடைசி சீர். வண்ணம் கலந்து விரியும் இனிதே. அமர்நாத், உனக்கு ஏதாவது தெரியுதா? ஆதவனா? ஆதவனை ஆதவனை நான் சாப்பிட கூப்பிட வருவேன் என்றான் அவனே. ஆதவனை ஆதவனை நான் சாப்பிட கூப்பிட வருவேன் என்றான் அவனே. இரு நான் சாப்பிட கூப்பிட வருவேன் என்றான் அவனே. கூப்பிட வருவேன் வராது. கூப்பிட வந்து நிறையில முடியுது. அடுத்து வந்து நேர்ல தான் ஆரம்பிக்கணும். கூப்பிட வந்து நேர் நிறை, கூ விளம், விளம் முன் நேர் வரணும். இப்போ இது கூன்றது நேர் தானே? நேர் நிறை வருது இல்ல, எதுல முடியுது? நிறையில முடியுது. அப்ப அடுத்தது நேர்ல ஆரம்பிக்கணும். கூப்பிடக்கு அப்புறம் அடுத்தது நேர் வரணுமா? ஆமா, மாத்திட்டா போச்சு. வந்தேன் என்றான் அவனே போடு. வந்தேன் வருவேன் வந்தேன் சொல்லணும். வந்தேன் என்றான் அவனே. என்றா வராது. வந்தேன் வந்து நேர் நேர் தேமா, மாமுன் நிறை வரணும். அதுக்கப்புறம் ஏன் மாக்கப்புறம் மா வரக்கூடாது என்ன? வராது வராது வராது. மாக்கு அப்புறம் நிறை வரணும். காய்க்கு அப்புறம் காய் இல்ல, அது தேமா. அது வந்தேன்ங்கிறது தேமா. காய் முன் நேர். காய் முன் சரி, மாத்திட்டா போச்சு. எங்க யாரோ அழகான வண்டிரண்டு சிறகடிக்க பூக்கள் சொரியும் இனிக்கும் தேனை. ஓ, அது கொஞ்சம் வதைக்குது. அழகான பூக்கள் சொரியும் இனிக்கும் அமுதை. பூக்கள் சொரியும் இனிக்கும் அமுதை. வந்துதா சார்? எழுதிட்டீங்களா? நான் எழுதினேன். அழகான வண்டி ரெண்டு சிறகடிக்க பூக்கள் சொரியும் இனிக்கும் தேனை, இனிக்கும் அமுதை. ஆதவனையும் எழுதிட்டேன். ஆதவனை உட்வாங்கும் தாமரை வண்ணம் கலந்து விரியும் இனிதே. ரொம்ப கஷ்டமப்பா கவிதை எழுதுறது. சார் எழுதிட்டே இருந்தா வரும் சார். கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. கஷ்டம்தான். அதாவது ஆதவன் முன் கூம்புமோதான் காலை மலர் தாமரை ஆதவன் முன் கூம்புமோதான். ஏதாவது சரியா வந்தா போட்டுங்க. சொல்லுங்க சார்.
காலை மலர் தாமரை, காலை மலர் தாமரை ஆதவன் முன் கும்புமோதான் அப்படின்னு சொன்னேன். ஆலை மலர் தாமரை வெண்பால வராது சார். மலர் தாமரை ஒரே சீரா? இல்ல, அதை நீங்க மாத்திக்கிட்டு எதுவும் சேர்த்துக்குங்க. மலர்கின்ற தாமரை காலை அதாவது காலை மலர் அப்படின்ற மாதிரியே சேருங்க. காலையில வர்ற தாமரை காலை மலர் ஒரே சீர் வராது. ஆஹ் காலை மலர் வந்து ஒரே சீர்ல வராது வெண்பால. சரி, வேற என்ன வரலாம்? காலையா மானே தேனே போட்டுக்கங்க. இல்ல, அரும்புகின்ற தாமரை தான் கூம்புமோதான் அப்படின்னு போடுங்க. அதாவது அரும்புகின்ற தாமரை தான் ஆதவன் முன் கூம்புமோதான் அப்படின்னு போடுங்க. அரும்புகின்ற தாமரை தான் சார், மலர்கின்ற தாமரை. சீர் பிரிச்சு சொல்லுங்க. இப்ப அரும்புகின்ற, அரும்புகின்ற இல்ல, மலர்கின்ற தாமரை தான் ஆதவன் முன் கூம்புமோதான். ஏதாவது ஒண்ணு போட்டு பாத்துக்கலாம். அரும்புகின்ற தாமரை தாமரை ஆதவன் முன் கூம்புமோதான். ஆதவன் முன் கூம்புமோதான்னு சொன்னேன். அதாவது மலரு அது ஆதவன் வந்துருச்சுன்னா அது எப்படி அது கூம்பாதுல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செய்தியை வச்சு சொன்னாதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சொல்றதுல ஒரு செய்தி இருக்கும். மலரே ஆதவனுக்கு முன்னாடி கூம்புமா அப்படிங்கிறது மாதிரி. அது மலரைத்தானே செய்ய, அது சாயந்தரம் அது கூம்பும். அதனாலதான் காலை மலரோ அல்லது காலையில அதுக்கு ஏதோ ஒண்ணு பொழுது புலர் தாமரை தான் பொழுது புலர் தாமரை தான் ஆதவன் கூம்புமோ. அதாவது பொழுது புலர் தாமரை ஆதவன் முன் கூம்புமோதான் அப்படின்னு. பொழுது புலர் தாமரை. நாராயணமூர்த்தி சார் போன் வச்சிருக்கீங்களா கையில? இருக்கு. நான் ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க சார், அது ஓகேவா? பாருங்க சார். மேடம் சார் இருக்கீங்களா? இருக்கேன் சார். நான் சொல்றது எழுதுங்க. சும்மா கையில போர்ட்ல எழுதுறீங்களா? எழுதுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எழுதுங்க. ஆதவனை உள்வாங்கும் தாமரை தான் சொல்லியிருக்கான். ஆமா, அதுக்கப்புறம் ஆனந்த இல்ல, அடுத்த சீரா? நாலாவது சீரா? நான் சொல்ற சீர் நாலாவது சீர். ஆனந்த கீழே வந்து ஆரவார காட்சி அழகு. ஆரவார காட்சி அழகு கரெக்டா இருக்கா? ஆட்சி ஆரவார. இத வந்து அசை பிரிச்சிருவா. சரியா இருக்கா பாத்துங்க. ஆரவாரக்கு அப்புறம் ஆதவனை உள்வாங்கும் தாமரை ஆனந்த ஆரவார காட்சி அழகு. அருமை சார். அந்த கடைசி சீர் என்ன? முதல் அடியில ஆனந்தவா? ஆனந்த ஆரவார காட்சி வராது சார். வரும் தாமரை ஆனந்த கரெக்டா இருக்கு சார். காய் சீரது கடைசியா வர்றது. ஆமா. எனக்கு அது இந்த பக்கம் போயிருச்சு. ஆரவார ஆனந்த காரவார காட்சி அழகு. அவ்வளவுதான். ஆமா, அமக்களம். என்னதான் நீங்க எழுதுறீங்களோ எனக்கு புரியல. அமக்களமா எழுதுறீங்க சார். எல்லாம் ஒண்ணும் கிடையாது மேடம், எல்லாம் உங்க 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 புண்ணியம் மேடம். சார் உங்களோட ஆர்வம் சார், உங்களோட ஆர்வம் தான் உங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வருது சார். அவ்வளவுதான் மேடம். நீங்க இப்ப இலக்கணம் சொல்லிடுங்க மேடம். இதுக்கு இலக்கணம் சொல்லுங்க. ஏதோ என்னால முடிஞ்சதே எழுதிட்டேன். ஒரு 4 ஒரு 3 அது போதும். நேர் நிறை நேர் பூவிளங்காய். நேர் 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 தே
மாங்காய் நேர் மோனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பூவிளம் சார். ஆமா மோனை வந்திருக்கு. மோனை வந்திருக்கு. மோனை வந்திருக்கு. இப்ப சார் இது வந்து நம்ம பிரிச்ச வரைக்கும் சொல்லணுமா, பிரிக்கணுமா? இதெல்லாம் தான் எல்லாரும் எழுதுவாங்க. அப்படியே சொல்லிட்டு போயிடுங்க மேடம். சொல்லிடலாம் மேடம். ஆதவனை நேர் நிறை நேர் கூவிளம் காய் உள் வாங்கும் நேர் 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 தே மாங்காய் காய் முன் நேர் வெண்சீர் தா மறை நேர் நிறை கூவிளம் காய் முன் நேர் வெண்சீர் நேர் 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 தே மாங்காய் நிறைமுன் விளமுன் நேர் வந்தா ஏர்ச்சி. அடுத்தது காய் வந்திருக்கு. காய் முன் நேர் ரவா ரக் போடும்போது நேர் ரவா நிறை ரக் நேர். அப்போ அந்த இடத்துல காய் முன் நேர் வந்திருக்கு, இங்க வந்து வெண்சீர். அடுத்தது கூவிளங்காய் காய் முன் நேர் வந்திருக்கு, கா சி தே மா நேர் நேர். அப்ப காய் முன் நேர் வந்திருக்கு, வெண்சீர். அடுத்தது அழகு அழகு நிறை பூ பிறப்பு மாமுன் நிறை வந்திருக்கு, இயற்சி. சரிங்களா சார்? நல்லா இருக்குதா? அருமையா இருக்கு சார். மேடம் இந்த கடைசி சீர் அழகு அது எப்படி மேடம் நிறைவு பிறப்புன்னு வரும்போது எப்படி அது கொஞ்சம் விளக்க முடியுமா? பிறப்புங்கிற இதவே நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா நிறைவுன்னு வந்துரும் சார். பிறங்கிறது நிறைதானே. ஆமா, அதோட சேர்த்துருங்க நிறைவு. தெரியுதாங்க சார்? புரியுதாங்க சார்? இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க. எப்பவுமே லாஸ்ட் அந்த ஈர்த்து சீரை எப்படி நாள் மலர் காசு பிறப்புன்னு அப்படி நம்ம இது பண்றோம் ஜெனரலா. ஆனா அது எப்படி கொண்டு வர்றத இந்த ஈற்றுச்சீர்னு வரும்போது சார் இப்ப நிறை அழகுங்கிறத நம்ம எப்படி பிரிப்போம் சாதாரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகு அப்படின்னு பிரிச்சுட்டு இரு குறில் இணைந்து வரும்போது நிறை போடுவோம், ஒரு குறில் வரும்போது நேர் போடுவோம்ல. ஒரு குறில் வரும்போது இத வந்து ரெண்டு சீர் வர்றத ஒரே சீரா ஆக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்க நேர் போடாம பூ போட்டு முடிச்சிருவோம். இது வந்து ஒரு புடவைக்கு முந்தான மாதிரி சார். அதை அப்படியே போட்டு குஞ்சம் போட்டு முடிக்கிற மாதிரி அதை முடிச்சிடணும், அவ்வளவுதான். அப்ப நிறைவுன்னு வந்துரும். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த நாள் மலர் காசு பிறப்பைய நம்ம பிரிச்சு பார்த்துட்டோம்னா நேர்புவா நிறைபுவான்னு நமக்கு தெரிஞ்சிடும். நிறைவுனா அதுக்கு ஈக்குவலா அது பிறப்புன்னு எடுத்துக்கணுமா? பிறப்புதான் சார். ஆமா, அதோட வாய்ப்பாடு பிறப்பு. பிறப்பு என்ற வாய்ப்பாடுல அமைஞ்சதுன்னா அது நேர்பா வந்துரும், நிறைவா நிறைவு வந்துரும். ஆமா, காசுன்னு வந்ததுன்னா நேர்புன்னு வரும். ஆமா சார். ஸ்டீஃபன் சார் உங்களோட ஒரு தடவை சொல்லுங்க, எழுதிக்கலாம். எழுதிருக்க மாடி அது கொஞ்சம் எனக்கு புரியலமா. ஆதவனை உள்வாங்கும் தாமரை ஆனந்த ஆரவார காட்சி அழகு. எழுதிக்கிறேன் சார், எழுதிக்கிறேன். இப்ப இதெல்லாம் நாளைக்கு தனி சீரு, காட்சி தனி சீரு, அழகு தனி சீரு. ஓகே சார், தேங்க்யூ. ஆனந்தக்கு அப்புறம் பொய்கை காட்சி அழகு அப்படின்னு வர்றது மாதிரி பாருங்க. அதாவது ஆனந்த அந்த குளமே தடாகா அந்த காட்சி தான் அழகு. அதாவது ஆனந்த தாமரை பொய்கை வந்து பொருந்துதான் பாத்துக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். அதத்தான் பாருங்கன்னு சொல்றேன். அந்த மாதிரி அந்த தடாக காட்சி பொய்கை காட்சி வார்த்தை பாப்போம் சார். பொய்கை வரும் சார். ஆனந்த காய்ச்சீர் வந்துருச்சு இல்ல. பொய்கை வரும்போது பொய்ங்கிறது நேர்ல தானே தொடக்கம் வரும். காட்சி ஒரே ஆனந்த ஆரவாரம்
மேடம் வராது மேடம். இங்க வந்து நான் நேர் வந்துருது மேடம். ஆனந்த. இல்ல பொய்கைன்னு போட்டீங்கன்னா இங்க இங்க இப்போ காட்சி வருதுல அதுக்கப்புறம் ஆமா ஆமா. ஓ அங்க இலக்கணம் இருக்குது. ஆ ஆ ஆ. பொய்கையும் அப்படின்னு போட்டா நல்ல ஐடியா. பொய்கையும் வரக்கூடாதுமா. எப்படி வரும்? அங்க உண்மை வரும். இந்த சென்டென்ஸ் சொல்லுங்க. பொய்கையும் ஆதவனை உள்வாங்கும் தாமரை ஆனந்த பொய்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனந்த பொய்கை காட்சி அழகு. ஆனந்த பொய்கையின் வேணா போடலாம். பொய்கையின் பொய்கையின் காட்சி அழகுன்னு போடலாம். பொருள் வருது. அப்படி போட்டோம்னா ஆனந்த பொய்கையின் காட்சி அழகு. ஆமா, அப்படி போட்டா இலக்கணம் வந்து பிழை இல்லை. பொய்கையின் காய்ச்சீர் வருது இல்லம்மா, என்ன சொல்லுங்க. அதாங்க சார், பொய்கையின் வந்து நிறை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நிறை இல்லையே அங்க என்ன எல்லாமே நேர் தானே வருது பாருங்க. இன்னும் வந்து நேரு, மூணும் நேர் வந்தது இல்ல, தேமாங்காய் தானே வருது. நேர் தாம்மா. இல்ல ஆனந்த பொய்கையின் பொய்கையின் வந்து என்ன பிரிச்சா வந்து பொய்கை வந்து நேர் வருது. நேர் தான், மூணும் நேர் தான். மூணு நேர் தானே. பொய் ஒரு நேர் சார், கை ஒரு நேரு. ஓ கை ஒரு ஒரு நேர். நெடில் மட்டும் தனியா வந்துரும் சார். ஆமா ரைட், கரெக்ட் சார், கரெக்ட், சரிதான் சார். அப்ப இன்ன வந்து ஒரு நேர். ஆமா சார். இப்ப ஏதாவது மாத்திருக்கீங்களா ஸ்டீஃபன் சார்? அப்படியே தான் இல்ல மாத்தல. அதாவது இவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, நம்ம வினத்திதா சார் ஒரு வார்த்தை சொன்னார், பொய்கை போட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அதை இன்னொரு இதுவா இல்ல பொய்கையின் தடாகத்தின் அந்த மாதிரி ஏதாவது சரியா வருதா பாருங்க. தடாகத்தின் காட்சி அழகு ஏதாவது இந்த மாதிரி பொருளா. அதுதான் சார், அங்கதான் பாடல் இடிக்கும். பாருங்க. அதாவது எந்த தடாகத்தின் எந்த காட்சி? பொய்கையின் தடாகம் அழகுன்னு போடலாம். பொய்கை தடாகம் வருதா பாக்கலாம். இருங்க. அதாவது பொய்கைக்கு பதிலா தடாகம் ஏதாவது அந்த மாதிரி வேற மாற்றி பாருங்க. இல்ல சார், தடாகம் வராது சார். பொய்கையின் தடாகம் வராது. பொய்கை அப்படின்னாலே நீர்நிலை தான் சார். அப்புறம் பொய்கை வேற தடாகம் வேற எதுக்கு சார்? இல்ல பொய்கைக்கு பதிலா தடாகத்தை போட சார். பொய்கை சரியா வராட்டி தடாகம் சொல்ல போட்டு பாருங்க. எங்க தடாகம் போட்டா சார், தடாகம் போட்டா இலக்கணம் வராது. அதாவது ஏதாவது அந்த குளத்தினுடைய காட்சி இனிது, தாமரை பூத்த தடாகத்தின் காட்சி இனிது அப்படின்னு ஒரு பொருள் வர்றது மாதிரி இருந்தா நல்லா இருக்கு. நம்ம இல்ல சார் ஒரு விஷயம் சார் இல்ல சார், இப்ப குறள் வெண்பால 7 சீர்ல என்ன பொருள் வர முடியுமோ அவ்வளவுதான் வர கொடுக்க முடியும். பாத்தீங்கன்னா இல்ல நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஆதவனை உள்வாங்கும் என்ன பொருள் உங்களுக்கு கொண்டது? ஆதவனை உள்வாங்கன்னா என்ன? ஆதவனை உள்வாங்கும் தாமரை அப்படின்றப்ப என்ன பொருள் வருது? இல்ல தாமரை தடாகத்தினுடைய அல்லது பொய்கையினுடைய அல்லது குளத்தினுடைய தடாகத்துல சார், தடாகத்துல விட்டுருங்க சார். ஆதவனை உள்வாங்கும் தாமரை அப்படின்றப்ப என்ன பொருள் வருது சொல்லுங்க. அது ஒண்ணும் அல்ல, சும்மா சொற்கள் சேர்ந்து. தாமரை எங்க உள்வாங்குது? தாமரை கதிரை உள்வாங்காது. தாமரை ஆதவனை பார்த்து மலருது, உள்வாங்கிறது. அது இது வந்து இல்பொருள் ஓமையணின்னு வச்சுக்கோங்க சார். அப்படி வச்சுக்கோங்க. இது வேற ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கா? தெரியாத போச்சு எனக்கு சார். இதெல்லாம் எங்க சார் போட்டீங்க ஸ்டீஃபன் சார்? எல்லாம் நம்ம வாங்கிக்கிறோம். யோசிக்கிறாங்க. சரி, இப்ப எனக்கு அமுதாமாக்கு டைம் ஆச்சு. நாராயணமூர்த்தி சார் தூக்கம் வந்துரும். சொல்லுங்க கல்யாணி மேடம், நீங்க ஏதோ சொன்னீங்க, சொல்லுங்க. ஆதவனை மூடியே மேகம் உலாவ. மேடம் அதை எழுதுங்க மேடம். கடைசி சீர் தவிர்த்து மறுபடியுமா சார்? ஆமா. சரி, இப்ப அமுதாம எழுதிட்டும் பாத்துருவோம். தலை மாத்திக்கலாம். எழுதுங்க மேடம். அமுதா மேடம் எழுதுங்க. கல்யாணி மேடம் எது சொல்றாங்க அழிச்சிட்டு எழுதுங்க. கடைசி சீர் மட்டும் மாத்தணும். நீங்க எழுதுங்க மேடம். நேர் வருது சார். நிறை வருது. அதுக்கப்புறம் நேர் வரணும். நீங்க அந்த முளரையில வந்து மறுபடியும் நிறை வருது.
தாமரை போட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, முளரி போட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. தாமரை நேர் நிறை ஈற்றுச்சீர் வராது மேடம். அப்ப பங்கஜம் போட்டுக்கலாமா சார்? அதான் அது நேர் நிறை தான். கல்யாணினே போட்டுங்க, எதுக்கு பங்கஜம் வராது. கல்யாணி வடமொழி சொல் வரலாமா? மூவசை சீரது. ஆதவனை மூடியே மேகம் உலாவ. மேகம் உலாவ உலாவ தவித்து மயங்கினால் தவித்து மயங்கினாள். கடைசி ஈற்றுச்சீர் தான் வரல மேடம். டேஷ் டேஷ். தாமரை சொன்னாங்க, வராது. தாமரை வல்ல, முளரி வல்ல, பங்கஜம் வல்ல. அமுதாமன் என்ன போட்டுக்கலாம்? அது வராது. மாது. மயங்கினாள் மாது. கரெக்ட். ஏமா ஆதவன மேகம் முன்ன எதுக்கு மாது தவிச்சு மயங்குறா? இருள் கவிடுச்சு, இன்னும் தலைவன் வரலையேன்னுதான். கரெக்ட். மாது கரெக்ட். எனக்கு தாமரை தான் வேணும். மாமரை வேணும்னா மார்க்கெட்டுக்கு போங்க. தவித்து அப்ப அந்த இடத்துக்கு ஒரு வார்த்தை வேணும், அதானம்மா? தாமரையில வேணுமா? ஆதவனை மூடியே மேகம் ஆதவனை மூடியே மேகம் உலாவ மேகம் உலாவ மயங்கினாள்ல போட்டதுக்கு அப்புறம் மாது தானே வரணும். மயங்கினாள் ஒரு மாதுங்கிற மாதிரி தவித்து மயங்கினாள். தாமரை தான் சார் ஆதவனை காணோன்னு தவிச்சிட்டு இருந்தான்னு போடுறேன் நானு. சரி மாது போட்டுக்கங்க, என்ன பண்றது? காண தாமரைக்கு நம்ம தான் புதுசா பேர் வைக்கணும். தாமரையே போடலாம். என்ன பேர் இருக்குன்னு பாத்தீங்களா? பார்த்தம்மா, கமலம், பங்கஜம், தாமரை, முளரி அதெல்லாம் தான் பார்த்தேன். ஒண்ணும் உள்ள வள்ளியே. வரும் அப்ப சொல்றேன். போச்சு. இன்னைக்கு அமுதாம்மாக்கு அடுத்த வேலை, மாமாவுக்கு அடுத்த வேலை. பதுமம் மேடம் மயங்கிய தாமரைன்னு போட்டு பாருங்க. பதுமம் வருதுமா? வராதா? மயங்கிய வராது. கீழே மயங்கிய மயங்கினாள். நேர் வரணுமா? ஆமா. மயங்கினாள். ராஜீவன் கோதைன்னு போட்டுக்கோயம்மா. மாது கோதை எல்லாம் ஒண்ணுதான் மேடம். கோதை போட்டுக்கங்க. உங்களுக்கு தாமரை தான் வேணுமா? தாமரைன்னா தாமரைக்கு வேற என்ன? அவரு ஒரு பாட்டு ஒன்று பண்ணாரு. கமலம் போடுங்க மேடம். வராது சார். நேர்ல ஆரம்பிக்கணும். அதுக்குதான் இண்டைன்னு ஒண்ணு பேர் இருக்கு. தாமரைக்கு இண்டைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா சார், இருக்கு சார். இண்டை இருக்கு. இண்டை அப்படின்னு ஒரு பேர் ஜலஜம், அம்புஜம், இண்டை, அம்போருகம், கமலம், அரவிந்தம், புண்டரிகம், புண்டரீகம், பங்கஜம், சரோஜம், நளினம், அரும்பு, முண்டகம், ராஜீவ. இண்டை போட்டுக்கலாமாமா? அதெல்லாம் போடக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம கொடுக்குற பாடல் எளிமையா இருந்தாதான் எல்லாரையும் போய் சேரும். அதுக்கு பொருள் என்னன்னு அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா மயங்கும் அது வராத. மயங்கும் கமலம்னு போடுங்க. தவித்து மயங்கும் கமலம். அது சென்டென்ஸ் நல்லா வரல சார். ஏன் வரல? அதுக்கு மயங்கினாலுக்கு மாதே போட்டுக்குவேன். நீங்க மயங்கினால் தான் வேணும், தாமரையும் வேணும். மயங்கும் நல்லதானே இருக்கு. மயங்கும் நல்லதானே இருக்கு. என்ன பொருள்? மேகம் உலா ஆதவனை மூடியே மேகம் உலாவ தவித்து மயங்கும் தாமரை. தவித்து மயங்கும் கமலம். மலர்னு போட்டாவே எல்லாத்துக்கும் போதும். எல்லா மலரும் தவிக்காது சார். தாமரை தவித்து மயங்கும் தாமரை போன்றாள். தவித்து மயங்கும் தாமரைனே போட்டுக்கலாமா? சரிம்மா. அவ்வளவுதான். வராது மேடம். வராது. தவித்து மயங்கும் கமலம். அது தவித்து மயங்கும் கமலம் போடலாம். முளரி போடலாம். முளரியும் தாமரை தான். இல்ல பொதுவா மலர்னு போட்டுருங்க. மலர் வராது. வரும். மலர்னு போட்டுடலாம். வேண்டாம்மா, அதுக்கு நீங்க மயங்கினால் மாதே போடுங்கம்மா. அமுதாம்மா, நீங்க மயங்கினால் மாதே போடுங்க. மயங்கினால் கோதை போடுவோம். சரி, கோதை போட்டுங்க. சொல் பேச்சு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா சார், 2 பேரும் ஆமாங்கிறோம். ராமு சார் சொன்ன மாதிரி அது ஒண்ணு சரியில்லை. நான் ராமு சாரே சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தேன்.
ஆமா, இந்து கிட்ட சொல்லிட்டு வந்தேன், சார் சரியில்லை, கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு. அதுதான் அவங்களுக்கு தெரியுமே. ஆமா, அவங்க 40 வருஷமா நான் இப்படிதானே இருக்கேங்கிறாங்க அவங்க. அதான் சொல்றேன். ஒன்றும் போடலாமா? சரி. அதுவும் என்னும் பேரன். பத்மம் போட்டுக்கலாமா? ஏன் பத்மம் போடலாம்? பத்மம் போடும். வயங்கினாள் பத்மம். மாமா சொன்னாங்களா? இல்ல, நான் தான் சொல்றேன். இல்ல மாமா தான் சொன்னாங்க. சரி, வச்சுக்கலாமே. இப்ப என்ன இப்ப மோசம்? நேர்பு சரியாம்மா? கோதை அடிச்சுட்டு பத்மம் போடணுமா? நீங்க கேட்டது வந்துட்டுமா? பத்மம்னாலும் தாமரை தானே. ஓகேம்மா. பத்மமோட போதை நல்லா இருக்கு, இல்லைன்னா பேதை போடலாம். சார் பேதையா? அது பண்ணாது, சும்மா போட்டு விடுங்க. சும்மா போடக்கூடாது, அதுக்கு ஒரு அர்த்தத்தோட போடணும் சார். காசு கொடுத்தாலும் போட மாட்டேன் சார். மேடம், மயங்குறவன் வந்து பேதை தான் மேடம். நோ சார். சாருக்கு அப்படி ஒரு சிரிப்பு வேற. இல்ல மேடம், அது இலக்கியம் ரொம்ப இலக்கணத்துல இருந்து ரொம்ப இலக்கியத்துக்கு போயிட்டு இருக்கோமே நம்ம, வேற ஒண்ணும் இல்லை சார். இலக்கணம் கூடவே இலக்கியத்தை கூட்டிக்கிட்டு தான் சார் வரும். அது கரெக்ட், அது கரெக்ட், அது கரெக்ட். ஆதவனை மூடிய மேகம் இல்லாத. என்னம்மா தேருமா? ஏமா அழகா இருக்குமா? சாருக்கு மட்டும் ரொம்ப பிரைஸ் பண்ணீங்க, எனக்கு பிரைஸே பண்ணல, என்னை பாராட்டவே இல்ல. பிரேமாமாவும் அவர் நிறுவனருங்கிறதுனால அவருக்கு தான் சப்போர்ட், அமுதாமாவும் நிறுவனருங்கிறதுனால அவருக்கு தான் சப்போர்ட். அதெல்லாம் கிடையாது, கல்யாணிக்கு தான் சப்போர்ட். யார் சொன்னா? நான் அப்படி ஒரு விஷயத்தையே எடுத்துக்கிறது கிடையாது. அருமை அருமை மேடம், ஒரு அருமையான வகுப்பு. எல்லாரையும் மூளையை போட்டு ஒரு வழி பண்ணியாச்சு. மூளை இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க. எனக்கு சொன்னேன் சார். நான் நாராயண் சார் போயிட்டாரு. ஐயோ சைலண்டா. ஆமா, ஏற்கனவே நான் போறேன்னு தான் சொல்லி போட்டு அவருக்கு டைம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் டைம் ஆச்சு சார். வெள்ளடிச்சு செய்வோம்மா. நாளைக்கு வேற 2 மணி நேரம் பயின்று இருக்கீங்களே, ரொம்ப அதிகம். ஒரு மணி நேரத்துக்கு 3 கிளாஸ் திட்டுறாங்களே, யாரு இது? என்னென்னமோ சவுண்ட் கேக்குது. பேசிட்டு இருக்காங்க. எங்க சவுண்ட் கேக்குது சைடுல? யார் வீட்டுல? சொல்லுங்க சார், ஆரம்பிங்க சார். எதோ சொல்லுவாரு சார். நான் ஒண்ணும் சொல்லல சார். நான் புதுசா என்னத்த சொல்றது? இப்ப சொன்னதை நான் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். கடைசியில வந்து சரி நான் ஒண்ணும் இல்ல சார், சிம்பிளா ஏதாச்சும் எழுதுங்க சார். ஏதாவது பொருள் வருதோ வரலையோ, இலக்கணம் புரிஞ்சிடுச்சுன்னா பாருங்க. அது புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த பொருள் தேவை. இதாவது நிறைய படிக்காதனால வார்த்தைகளை பிடிச்சு இழுக்கிறதுல இருந்து கடினமா இருக்குது சார். நீங்க எல்லாம் சார் இப்பதான் சார் நான் கத்துக்கினேன். அமுதா மேடம் கிட்ட கத்துக்கிட்டா. அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது. ஜீரோ. இல்ல சார், இப்ப வந்து கமலம் வந்தால் கடிதம் தந்தால்
உறவை கொண்டால் அப்படி சொல்லி அப்படியே இந்த சேர்த்து அந்த கவிதையில இருந்து மாறணும் நம்ம. அப்படியே வந்து கவிதையில மாறணும். ஏன்னா இப்ப அங்கதான் பிரச்சனையே கல்யாணி மேடம்க்கு. அதுதான் அந்த மாதிரி அப்படி எழுதும் போதுதான் இப்ப நமக்கு பிரச்சனையே வருது. இப்ப அப்படி எழுத சொன்னா இன்னைக்கு இந்த நேரம் உங்களுக்கு 10-15 கவிதை எழுதிருப்பாங்க. எழுதி தள்ளியிருப்போம். அதனாலதான் சொல்ல வருது. சார் அப்படி அவ்வளவு ஃபாஸ்டாலாம் எழுத மாட்டேன், நான் ரொம்ப திங்க் பண்ணுவேன். ஏன்னா நீங்க வந்து சார் இது ஆஃப் பண்ணிருங்க, அப்புறம் சொல்றேன். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி மேடம். அருமையான கிளாஸ் மேடம். ஒரு உண்மையா ஒரு நல்ல பயிற்சியும் கூட. இது நல்ல பயிற்சி. தொடர்ந்து எல்லாருமே எழுதுவாங்க. இப்ப சார் நம்ம இப்ப வெண்பா நான் இது வந்து நேரிசை இன்னிசை குரல் வெண்பா எழுதிட்டோம். அடுத்தது நாம சிந்தியலும் பக்ருடை வெண்பாவும் எழுதலாம். அதுலயும் நம்ம பொங்கல் வாழ்த்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு நிகழ்வை மையப்படுத்தி அது ஒண்ணு எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெண்பா நமக்கு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஆசிரியப்பா எடுத்தோம்னா ரொம்ப அமக்களமா வரும். அதுக்கு ரொம்ப சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். இப்போ நம்ம என்ன எழுதணும்ன்றது இதே மாதிரி கூட இன்னும் 2-3 கிளாஸ் எழுதுன்னு வச்சோம்னா, நம்ம வகுப்பு வச்சோம்னா எல்லாருக்கும் அந்த பயிற்சி வகுப்பா முடியும். ஆமா ஆமா ஆமா. நம்ம இது எழுதிட்டேன்னு போக வேண்டாம். சார் ஸ்டீஃபன் சார் இங்க பாருங்க சார், நீங்க சொல்றது வந்து ஓகே சார், ஆனா அதுல ஒரு மீனிங் வர மாதிரி எழுதணும் சார். அதுதான் தொடர்ந்து எழுதுனா தானங்க மீனிங் வரும் சார். இல்ல அதுதான், அது மீனிங் வராத மாதிரி எழுதணும்னா அது சரி வராது. இல்ல நம்ம தொடர்ந்து எழுதுனாதான் மீனிங் வர மாதிரி எழுத முடியும். இல்ல நான் வந்து அதுக்கு மீனிங் வரணுங்கிறதுலயே போட்டு மண்டை பொடிச்சுட்டே இருக்கிறதுனால ரொம்ப இப்ப அது எப்பவுமே கவிதை கூட தான் சார். சும்மா நான் வந்து வார்த்தைகளை மட்டும் அதுல சொல்லாடல் இல்லாம பிரயோஜனமே இல்லையே. அப்படி இல்லைங்க சார். சில பேர் வந்து வார்த்தையில அந்த சொல்லாடல் நிறைய இருக்கும், அப்படியும் இருக்கும். அந்த 4 லைன்ல ஒரு 2 இதுல ஒரு மீனிங் இருக்கிற மாதிரியும் இருக்கலாம், சரிங்களா? ஆனா இப்ப நான் ஒரு வரி இருந்தா கூட அதுக்குள்ள வந்து நிறைய மீனிங் கொடுக்கணுங்கிற மாதிரியே போவேன் நான். ஒருத்தருடைய திங்கிங் டிஃபர் ஆகுது இல்லைங்களா? ஆமா மேடம். என்ன வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடத்தான் செய்யும். அதுல மாற்றமே அதுல இல்லைன்னா நம்ம வந்து இவ்வளவு புத்தகங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா எழுதுறாங்க. அதனால நம்ம வந்து எழுதுறத வந்து அவங்கவுங்க எண்ணத்தை அவங்களுடைய எண்ணத்துல இருந்து வர ஒதுக்கிற வார்த்தைகளை வந்து நம்ம வந்து சேர்க்கிறோம். அதை இப்ப நம்ம தேடுவோம், வார்த்தைகளை தேடுவோம், அவ்வளவுதான். கல்யாணி மேடம் ஃபைனலா என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க சார். இப்ப என்ன சொன்னேன்னா, நம்ம இன்னிசை வெண்பாவுல பல தொடைகள் வரும்னு சொன்னேன்ல, வெண்பாவுக்குரிய இலக்கணம் பெற்று வரும், தொடைகள் பல வரும்னு சொன்னேன்ல, இன்னும் ஒரு இலக்கணம் மிச்சம் இருக்கு. அதை நம்ம அடுத்த வெண்பா சொல்லும் போது அதை சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நான். அதை அப்பதான் அது இன்னும் முற்று பெறும். இப்ப ஓரளவு முற்று பெற்றிருக்கு. திரும்ப இன்னொரு இலக்கணம் அதுல பாக்கி, அதை அடுத்த தடவை சொல்லி அந்த இலக்கணத்தை நம்ம முடிச்சுக்கலாம். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. முடிச்சுக்குவோம், நம்ம முதல்ல கிளாஸ் முடிச்சுக்குவோம். ஆமா, மகிழ்ச்சி. நன்றி கலந்து கொண்டாங்க. நன்றி சார். நன்றி நன்றி. நிகழ்ச்சி நன்றிம்மா.